श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम्। हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्री पार्वती शंख पंकज पद्म बन्धो श्री शादिदेव गणपूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवाधिदेव सुरदेव गणाधिनाथ देवेन्द्र वन्द्य ऋतुपङ्कज मञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीत कीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி. இன்று நாம் 28வது பாடலை பார்க்க போகிறோம். கந்தர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லிட்டு வரார். அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தனுடைய அனுக்கிரகத்தினால அடைந்த அனுபூதிகளை, அனுபூதினா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம மனசில் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த அறிவை பயனை அடையணும். இதுக்கு ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் அப்படின்னு 3 பேர் வைக்கிறாங்க. ஸ்ருதின்னா கேட்கறது, ஸ்ரோத்ரியம் அப்படின்னா காதுன்னு பேர், ஸ்ரோத்ரியம் இது பேர். இதுக்கு நாசி அப்படின்னு பேர். காதால் கேட்டால் ஸ்ரோத்ரியம், அதுக்கு பேர் ஸ்ருதி, சப்தம் அப்படின்னு அர்த்தம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டோமா அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி சிந்தனை செய்யணும். அது எப்படி சிந்தனை பண்ணணும்னா லாஜிக்கலாக பண்ணணும். அது பேர் யுக்தி அப்படின்னு பேர். யுக்தி ரூபமாக அதை நம்ம சிந்திக்க முயற்சி பண்ணணும். அடுத்த நிலையில் அதை அனுபவித்து பார்க்கணும். இந்த 3 தான் நம்ம ஸ்ருதி, யுக்தி, அனுபவங்கிறோம். முருகன் என்பவன் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தெய்வம். பல தெய்வங்களை ஒருத்தர். அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, தோற்றம். அவருக்குன்னு ஆயுதங்கள், அவருக்கு ஒரு வாகனம், அவருக்கு சின்னங்கள், கொடியும், அந்த கொடியில் சேவல் கொடி, கையில் வேல் இருந்தாக்கா முருகன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்படிப்பட்டதை முருகனா நமக்கு அருணகிரிநாதர் சொல்லலை. நிறைய இடத்துல புராணத்தில் சொல்லப்பட்டு, கந்த புராணத்தில் எப்படி எழுதிக்கப்பட்டதோ அவருடைய எப்படி பிறந்தார், சரவண பொய்கையில் எப்படி தாமரை மலர்களால் தாங்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாள், கங்கை நதியில் பெற்றெடுத்தவள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர். வெப்பம் தாங்க முடியல, தேவகணங்கள்லாம் ஓடி போயிடுறாங்க. பார்வதிக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. இப்போ அக்னியும் வாயுவும் தான் அதை பத்திரமா எடுத்துகிட்டு போகணுமே, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இருக்கிறதுலே பெஸ்ட்டு சிறந்த இடம் கங்கை. அவளுக்கு மந்தாகினி அப்படின்னு பேர். கங்கைக்கு இன்னொரு பேர் மந்தாகினி. அந்த மந்தாகினி நதியில் அவர் பெற்றுறாங்க. நீ என்ன பண்ணுவியோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக குளிர வச்சுது. அது ஓடி சரவண பொய்கையில் நின்று ஆறா பிரியுது. அந்த 6 குழந்தைகளாக வரிவெடுத்து பராசக்தி அம்மா அதை ஒன்றா சேர்த்து 6 தலையுடைய குழந்தைய ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம கதையில் படிக்கிறோம். இதையும் அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு வேறு விஷயம் சொல்கிறார். கந்தா முருகா கருணாகரனேங்கிறாரு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உணரும் வகை தந்து அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இந்த பேரெல்லாம் சொல்கிறாரு? இந்த பேரில் என்ன ரகசியம் இருக்குது?
அவர் உணர்ந்ததை நம்ம சொல்கிறார். சட்டுன்னு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா எல்லாருக்கும் இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவரே சொல்கிறாரு, அவங்கவுங்க அது உணரணுமே தவிர எப்படி நான் வாயால் சொல்கிறதுங்கிறார். அவ்வாறு ஒருவர் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவோ கடவுளும் நானும் கலந்து விட்டோம். அது எப்படி நான் விளக்குறது? கடவுளால் கலந்தா எப்படி இருக்கும்? நமக்கு முன்பின் அனுபவமே இல்லை. அந்த கலந்த போது என்ன உணர்வு வருதோ அதை வெளிப்படுத்துகிறார். இது பேர் அனுபூதின்னு. அனுபூதினா ஒன்றை கேட்டு அனுபவிக்கலாம், பழசை நினச்சி கூட அனுபவிக்கலாம். ஏதோ பழங்காலம் நடந்தது திங்க் பண்ணி பார்த்து அப்படியே சிரிக்கலாம், இன்பத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு பொருளை நேருக்கு நேர் சந்தித்து அதோடு கலந்து கிடைக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது இரண்டற்ற அனுபவம். மீதியெல்லாம் சேர்ந்து பிரியறது. நாக்கில் தேனை விட்ட உடனே நாக்கில் தேன் இருந்து அது கரைஞ்சி மறைகிற வரைக்கும் அந்த ஒரு இன்பம் இருக்குது, அப்புறம் பிரிஞ்சிடுது. அப்போ ரெண்டு பொருள் சேரும்போது கிடைக்கிற இன்பம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல முருகனும் அருணகிரியும் கலந்துட்டாங்க. இந்த கலந்த பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு வேற வேற இல்லை, ஒன்றுங்கிறார். அப்போ கந்தனை தான் நான் இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தேன். ஆனால் இப்போ கலந்த பிறகு தான் தெரியுது, நான் கலந்தது கந்தன் அல்ல, நானே தான். என்னில் நான் கரைந்து விட்டேன். அப்போ கரையாத பொருளும் கரையிற பொருளும் ரெண்டு இருக்குது. இப்போ கந்தன் தான் தண்ணின்னா இவர் கரையிற பொருள். உள்ளே போட்டவுடனே தண்ணியில் கரைஞ்சி போச்சு. உப்பை தண்ணியில் போட்டவுடனே தண்ணியில் கரைஞ்சி போச்சு. இப்போ உப்பு எங்கேன்னு காட்ட முடியாது. தண்ணியை காட்டினா உப்பு அங்கே இருக்கும், தண்ணியில் எங்கே பார்த்தாலும் உப்பு இருக்கும். இப்படி இறைவன்கிட்ட நம்ம கலக்கிறத அந்த அனுபவத்தை சொல்கிறார். யார் சொல்கிறது? இப்போ உப்பு சொல்லுது, நான் தண்ணியில் கலந்த பிறகு நான் எப்படி இருக்கிறேன். நான் ஒரு இடத்துல இருந்தேன், அது பேர் ஏகதேசம்னு பேர். ஒரு பொருள் இங்கே இருக்குதுன்னா இது பேர் ஏகதேசம். ஏகன்னா ஒன்று, தேசம்னா இடம், ஓரிடத்தில் இருப்பதுன்னு பேர். இப்போ உப்பு கல் ஒரு இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது. ஆனால் தண்ணியில் கரைஞ்ச உடனே தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு பொருள் எங்கும் வியாபிக்குது. இப்போ இது ஏகதேசமாக இருந்தது, இப்போ என்னாச்சு? இப்போ சர்வதேசமாயிடுச்சு, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதாயிடுச்சு. அது பேர் வியாபகம். தண்ணீர் எப்படி வியாபகமோ அதில் உப்பு வியாபகம் ஆயிடுச்சு, அது பேர் வியாபியம். வியாபியம் வியாபகத்தில் போய் ரெண்டும் கலந்து போச்சு. இப்போ முருகன் அப்படின்னு தண்ணியை தொட்டோம்னா அங்கே அருணகிரி, இங்கே உப்பும் இருக்குது. அப்போ உப்பு சொல்லும், நான் ஏகதேசமாக ஒரு இடத்துல இருந்தேன், இப்போ எங்கும் இருக்கின்ற முருகனோடு கலந்து விட்டேன் அப்படின்னு பாட்டில் எழுதுகிறார். உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் வேணுமா வேண்டாமா? முருகனோடு கலக்கிற அனுபவம் நம்ம பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார்? இதுதான் கந்தர் அனுபூதி. இந்த அனுபவத்தை எப்படி அனுபவிச்சேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் குரு சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்களும் கந்தனோடு கலந்து விடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கந்தனோடு எப்படி கலப்பது? 28வது பாடல். ஆனா அமுதே, ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரணே, நவிலத்தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே அப்படின்னு சொல்கிறார். ஒரு சொல்லுடைய அர்த்தமும் பார்ப்போம். இதை நம்ம வழக்கம் போல் மெட்டிசைத்து பாடுவோம். ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரணே, நவில தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆனா அமுதே, அமுது தமிழில் அமுதுங்கிறோம், வடமொழியில் அமிர்தம்னு பேர். அமிர்தம்ங்கிறது அமுதம். அமிர்தம்னா என்ன? மிருத் என்றால்
மரணம். மிர் அப்படின்னாலே மரணம். இந்தியில் மர்கயா, செத்து போயிட்டான். மர் தமிழ்லேயே மரித்தல், அவர் மரிந்தார், மரிந்து எழுந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மர்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது. மிருனா மர்னா மரணம். அமர்னு அர்த்தம் மரணம் இல்லாதது. அதனால் அமரர்கள், தேவர்களுக்கெல்லாம் அமரர்கள். இந்திரனுக்கு அமரர் கோனி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோன்னா ராஜா. அந்த அமிர்தம்னு இரவாத நிலை. நம்ம நிறைய பேர் பிறவாத நிலை கேட்குறோம். பிறவாத நிலைன்னா அப்போ இப்போ இருக்கிற நிலையில் அப்படியே நின்றுடுவேன். இன்னொரு தடவை பிறந்துட்டோம்னா இந்த உடம்பு போயிடும். பிறவாத நிலை வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? அப்போ இப்போ இருக்கிறதே நம்ம கிழனாகி 1000 வருஷம் வயசான தாத்தாவாயிடும். வேற ஒருத்தர் அப்படி நீண்ட காலம் நீண்ட தாடியோட ஒரு ஒரு கதையில் வரும். அந்த மாதிரி அதை கேட்கல. பிறவா நிலை இல்லை, இது மரணமில்லா நிலை. மரணமில்லா நிலைன்னா இந்த உடம்பு இருந்தால் மரணம் ஆகும். அப்போ உடம்பு இல்லைன்னா நமக்கு சாவே கிடையாது. உடம்பு எடுத்தால் செத்து பிழைக்கணும். சாவாமல் இருக்கணும். என்னன்னா கந்தனோடு கலந்துடணும். கந்தன் சாக போகிறதில்ல. அப்போ நாம் அவரோட கலந்து போயிட்டோம்னா நமக்கும் சாகா நிலை வரும். அந்த சாகா நிலையை செத்த பிறகு கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா? இப்போ கிடைச்சாதான் அது பேர் முக்தின்னு அர்த்தம். செத்த பிறகு நீங்கள் சாகா நிலையில் இருக்கிறனாக்கா யாருக்கு தெரியும்? வாழும் பொழுதே, உடம்பில் இருக்கும் பொழுதே கந்தனோடு கலந்து நான் சாக மாட்டேன் அப்படின்ற நிலை அடைகிறோம் இல்லையா? அந்த நிலைக்கு பேர் அமுதம். அமிர்தத்தை குடித்து அவங்க ரொம்ப காலம் வாழ்ந்தார்கள். தேவர்கள்லாம் சொல்கிறோம்ல, தேவலோகத்திலெல்லாம் அமிர்தம் குடிப்பார்கள். அந்த அமிர்தத்தை குடித்து அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார். அமிர்தம்ங்கிறது என்ன? அதுதான் ஞானம். குரு சொல்லி கொடுக்கறத கேட்டு உண்மையை தெரிந்து கொள்வது தான் ஞானம். அவர் என்ன சொல்ல போகிறாரு? அமிர்தம் அமிர்தம்னு கேட்குறியே, நீ தான் அந்த அமிர்தம் அப்படின்னு சொல்கிறார். அமிர்தம் குடிச்சு தான் நான் சாகாமல் இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நீ எப்பொழுதுமே சாகாதவன் தான் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்கிறார். அது ஸ்ருதி. நீ சாக மாட்டாய், நீ சாகாதவன் தான். இப்படி கேட்ட உடனே நமக்கு உடனடியே புரிஞ்சிடுதா? மாடு எங்கேயும் போய் சாப்பிட்டதுன்னா உடனடியே முழுங்கிடுமா? இல்லை, மறுபடியும் ஒரு இடத்துல உட்காந்து அசைப்போடும். மறுபடியும் வயிற்றுலேருந்து கொண்டாந்து அசைப்போடும். அதுபோல் அவர் எப்படி சொன்னார்? நானே அமிர்தம். எப்படிப்பட்ட அமிர்தம்? ஆனா அமிர்தம், கெட்டு போகாத அமிர்தம். நம்ம சில பேர் பாயாசம் செய்திருப்பாங்க, கெட்டு போயிடலாம் 2 நாள் கழிச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அன்றைக்கி ஸ்டேல் ஆகிடும். இது ஆனா அமிர்தம், கெட்டு போகாத அமிர்தம். நம்மளையே கெட்டு போகாமல் நீண்ட காலம் வைக்கிற ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் அது ஒரு பொருள் கிடையாது, அது உண்மை தத்துவம், ஒரு ரகசிய உண்மை. அது பேர் அமிர்தங்கிறது. என்ன? ஒரு ரகசியமானது. காதலை சொன்னால் புரிஞ்சிக்கிற பேர் அமிர்தமா. நாம் நடிச்சுக்கு ஏதோ பாத்திரத்தில் கொடுப்பாங்க, அமிர்த பாத்திரம் அப்படின்னு. லக்ஷ்மி கூட கையில் அமிர்தவல்லி, அமிர்த லக்ஷ்மி அப்படின்லாம் பேர் இருக்கு. அமிர்தங்கிறது உண்மையிலேயே ஒரு உபதேசம், காதில் சொல்லப்பட்ட உபதேசம். முருகனுக்கு தெரியுதான்னு அப்பா கேட்டார். தெரியுதுப்பா அப்படின்னு. உனக்கு தெரியுன்னா எனக்கு சொல்லுன்னு. இந்த மாதிரி உபதேசத்தை சொன்னவன் கேட்குறவன் தெரிஞ்சவனாக இருந்தால் கூட கீழே உட்காந்து தான் கேட்கணும். அப்போ சிவனுக்கு தெரியல, இல்லை அவருக்கு தெரியும். பையன்கிட்ட டெஸ்ட் வைக்கிறார். நீ எப்படி டெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கீழே உட்காரணும்னு சொல்லி அப்பனுக்கே உபதேசம் சொன்னார். என்ன தான் சொன்னார்? இந்த சாகா வரத்தை எப்படி பெறுவது, அந்த ரகசியத்தை சொல்கிறார். அந்த ரகசியத்தை நம்ம கேட்ட உடனே நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறார்? நீ தான் அமிர்தம்னு சொல்கிறார். இதுதான் ரகசியமா? என்னையா, நான் எப்படி ரகசியமாக இருப்பேன்? எப்படி நான் அமிர்தமாக இருப்பேன்? எனக்கு தெரியலையே. எனக்கு பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? உனக்கு உன்னை பற்றி தெரியல அப்படின்னும்போது நம்ம யோசிக்கிறோம், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம். அது பேர் மனனம்னு பேர். அது எப்படி மனனம் பண்ணணும்? அசை போடணும். உபதேசங்கள் நிறைய இருக்குது. அந்த உபதேசத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது அசை போட நமக்கு விளங்கிக்கிட்டே இருக்கும். இனிமேல் விளங்கிறது ஒன்றும் இல்லை, ஐயம் இல்லை, திரிபு இல்லை. ஐயம் போயிடுச்சு. நான் சாகாதவன்னு
உங்களால் சத்தியமிட்டு சொல்ல முடியுமா? சொல்லணும். நான் சாக மாட்டேன். சாக மாட்டேன்னா நான் இந்த உடம்புக்குள்ளேயே இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. நான் சாகாதவன். இந்த உடம்பு சாகும், நான் சாகாதவன். நம்முடைய துன்பங்கள் எல்லாம் எதனால் வருதுன்னா, நான் செத்துருவேங்கிறதுனால தானே வருது. ஏன் செத்துருவேனுங்கிறது வருது? இந்த உடம்பு நானுன்னு நினச்சதுனால உடம்பு எப்படி இருந்தாலும் சாக போகுது. அது செத்து தொலைச்சாலும் பரவாயில்ல, லொக்கு லொக்குன்னு இரும்பிகிட்டு இருக்குது, நோய் இருக்குது, தலைவலி, கால்வலி, மூட்டு வலி, மூச்சு விட முடியாத கஷ்டம், இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்பு நானுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, உடம்பை நம்ம காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. உடம்பு செத்துடாமல் ஆரோக்கியமாக வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் நமக்கு தினமும் ஒரு ஒரு துயரம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. உடம்பை மெயின்டைன் பண்ணவே முடியல. உடவே நம்மளோட உண்மையான தன்மை என்னன்னு கேட்டால், நீ உடம்பு இல்லாவிட்டாலும் சுகமாக இருப்பாய் அப்படின்னு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு நீங்கள் எப்படி சொல்லுங்க மறுபடியும்? உடம்பு இல்லாவிட்டாலும் நீ சுகமாக இருப்பாய். எப்படிங்க உடம்பு இல்லாமல் நான் சுகமாக இருப்பேன்? நான் உடம்பு இல்லாமல் நான் இருப்பேனா? முதல்ல உடம்பு அழிஞ்சால் நானும் போயிடுவேனே. இல்லை, நீ உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர், உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவு. அந்த அறிவு அழியாது. இதுவரைக்கும் எனக்கு இந்த விஷயமே தெரியல, உடம்பு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, உடம்பு தான் நீன்னு சொன்னால் எந்த உடம்பு நீ? உடம்புன்னு ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். உடம்புன்னு ஒரு பொருளை காட்டுங்க. இதான் இருக்குதா சார்? காட்டு. தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, வயிறு இருக்குது, மார்பு இருக்குது, இது எது உடம்புன்னு கேட்குறாங்க. எல்லாம் சேர்ந்தது தான் சார். எல்லாம் சேர்ந்தது உடம்புன்னு சொன்னாக்கா அது ஒரு பொருள் இல்லை. ஒரு பொருள் எதுவும் சேராமல் தனியாக இருந்தால் தான் அது பொருள்னு சொல்ல முடியும். நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இது ஒரு பொருளுங்கிற, அப்போ பிரித்தா அந்த உடம்பு போயிடும் இல்லை, அப்போ அந்த பொருள் போயிடும் இல்லை. ஒரு பொருள் எப்பவும் இருக்கணும் இல்லை. இப்போ சேர்க்கும்போது உடம்புங்கிறீங்க, பிரித்த பிறகு கை, கால், தலைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உடம்பு எங்கன்னு கேட்டால் இல்லைங்கிறீங்க. அதான் உடம்பு தான் இருக்குதே. கை இருக்குது, கால் இருக்குது, தலை இருக்குது, எல்லாமே வச்சுருக்கிறீங்களே. இல்லை, ஒன்றா சேர்த்தா உடம்பு. சேர்த்தால் ஒன்று உண்டாகுது, பிரித்தால் போகுதுன்னா அந்த சேர்க்கும்போது உண்டான பொருள் உண்மையிலே இருக்குதா? உண்மையிலே இருக்குதுங்களா? உடம்புன்னு ஒன்று இருக்குதுங்களா? இல்லை இல்லை. இப்போ உடம்புன்னு நீங்கள் எதை காட்டுவீங்க? நீங்கள் தலையை காட்டுனீங்கன்னா இதெல்லாம் உடம்பு இல்லையா? இப்போ தலை தானே உடம்பு. உடம்பு தானே நீ. இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, தலை மட்டும் வச்சுட்டு போனால் நீ ஒத்துக்குவீங்களா? எல்லாம் சேர்ந்தாதான் உடம்பு. அப்போது உடம்புங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் உடம்பு நானுன்னு சொல்கிறவன் நான் இல்லாததை நானுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நானுங்கிறது உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவு. அந்த அறிவு தான் உடம்பு மூச்சு விட்டால் கூட மூச்சு விடாதுன்னு அது சொல்லி நிறுத்தும். அறிவு ஒன்று இருந்தால் தான் அது செய்கிறது நிறுத்த முடியும். கண்ட்ரோல் பண்ணி மூச்சு விடுன்னு சொல்லும். அப்போ உடம்பு கேட்கும். கண்ணை திறந்து பார் அப்படின்னா கண்ணு திறக்கும். கையை தூக்குனா தூக்கும். இந்த உடம்பு நானாக இருந்தானா அது என்ன வேணால் செய்துக்கிட்டே இருக்கும் இல்லை. ஆனால் அதை செய்ய விடாமல் தடுக்க முடியுது என்னால். அதன் இயக்கத்தை நிறுத்த முடியுது. இப்போல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. இந்த வாரம் முழுக்க அடுத்த செவ்வாய் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியுதில்லை. வயிறு கேட்குதில்லை. உடம்பு நானுன்னாக்கா நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யாரோ ஒருத்தன் உள்ளிருந்து இந்த உடம்பை செலுத்துகிறான். அவன் யார் அப்படின்னா, உடம்பு போனாலும் இருப்பானா கேட்டா, அவன் உடம்புக்குள்ளே வந்தவன் இன்னொரு உடம்புக்கு போவான். உடம்புக்குள்ளே இருக்கிறவன் தானே. ஐயோ இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான்னா வீடை வேணா அழிஞ்சு போயிடும், அவன் போயிடுவானா இன்னொரு வீட்டுக்கு போவான். வீடே நாம இருக்க முடியுமா? சார் வீடை காலி பண்ணுங்க, நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு. ஐயோ நான் அதோடு சேர்த்து அழிஞ்சிடுவேன்னு சொல்கிறோமா? வேறு வீட்டுக்கு போயிடுறோம். அப்போ நான் என்பது அறிவு. இந்த உடம்பு அறிவற்றது. அறிவற்ற ஜடத்தில், அறிவற்ற வீட்டில் அறிவுள்ள ஆள் வசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நானுங்கிற பொருள் இந்த உடம்பு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா உடம்பு யாருக்காகன்னு கேளுங்க. உடம்பு யாருக்காக? தனக்குன்னு சொல்லிச்சுன்னீங்க. நீங்கள் உடம்பு நீ எதை காட்டுவீங்க? காட்ட முடியாது. கை யாருக்காக? கையை கேளுங்க. நான் எனக்காக தான் இருக்கிறேன்னு சொல்லுமா?
அப்போ நீ தனியாக போய்க்க, உனக்கு சோறு கிடையாது அப்படின்னு வாய் சொல்லும். வாயே நீ யாருக்காக அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க இந்த வாய்? கண்ணு கேட்குறோம், கண்ணு நீ யாருக்காகன்னு. நான் எனக்காகன்னு சொல்லுமா? நான் எனக்காக இருந்துட்டு போகிறேன், நான் யாருக்காக இல்லைன்னு ஒரு கண்ணு சொல்லுங்க, காதல் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவருக்காக நான் இருக்கிறோம். அவர் பார்க்க சொன்னால் பார்ப்போம், அவர் திறக்க சொன்னால் திறப்பேன். அவர் யார் உள்ள எஜமானன்? அந்த உடம்பு சொந்த அறிவில்லாததும் சொந்த தொழில் இல்லாததுமாக தானே இருக்குது. தனக்குன்னு ஒரு தொழில் கிடையாது. உள்ள தொழில் படுத்துகிறவங்க ஒருத்தர் இருக்கிறான். தனக்குன்னு அறிவு கிடையாது. உள்ள அதை பயன்படுத்துகிற அறிகிறவங்க ஒருத்தர் இருக்கிறான். இப்போ அந்த உடம்பு அறிவற்றது, அதை நிறுத்தவும் முடியும், செயல்படுத்தவும் முடியும் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறான். உடம்பு ஒரு இடத்துல சென்றாலும் செல்லாதையும் நிறுத்து பிடிக்கிறான். கைகள் இயல்பாயத்தவனு போய் செய்ய போகும், செய்யாதே அப்படின்னு இழுத்துக்கிட்டு. இப்போ அந்த பொருள் எது கேட்டோம்னா அறிவுன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு எவ்வளோ படித்தவங்கெல்லாம் மேதைகள்லாம் கேட்டோம்னா உடம்பு அறிவு இல்லைங்க, இந்த மூளையில் ஒரு அறிவு இருக்குதுங்க, அந்த அறிவு தான் இருக்கும், அது பேர் மைண்டு மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் மைண்டு தான் நானுன்னு சொன்னோம்னா மைண்டை கூட யாரோ ஒருத்தன் மைண்டு பண்ணுறான் இல்லை, ஸ்கூலில் சொல்லுவாங்க மைண்ட் த கிளாஸ். இப்போ மைண்டு யாரோ மைண்டு பண்ணுறான் உள்ளே இருந்துட்டு. அந்த மனமும் எங்கேயாவது போச்சு நான் பிடிச்சி இருக்கிறான். மனதுக்கு நீ மனமே யாருக்காக வேலை செய்கிற, உனக்காகவான்னு கேட்டால் எனக்கு இல்லைங்க, யாரோ ஒருத்தர் என்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாரு, கண் வழியாக பார்க்க சொல்கிறாரு, காது வழியாக கேட்க சொல்கிறாரு, நாக்கு வழியாக சாப்பிட சொல்கிறாரு. அப்போ நீங்களாம் யாருக்கோ வேலை செய்கிறவங்களா? உங்களுக்கு சொந்த அறிவு இல்லையா? எங்களுக்கு சொந்த அறிவும் கிடையாது, சொந்த தொழிலும் கிடையாது. சொந்த தொழிலும் கிடையாது. எங்கள் தொழிலெல்லாம் யாருக்கோ, நாங்கள் தொழிலாளி, யாரோ அறிவு, அவர் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ மனமும் நான் அல்லன்னா அப்போ யார் தான் நான்? இந்த ரகசியத்தை தான் சொல்கிறார். இப்போ நான் உங்களுக்கு அந்த ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு. உடல் அழிஞ்சிடும் இல்லை, மனசு அழிஞ்சு போகுதில்லை. மனசு அழியறதில்லை சார் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மனசு ராத்திரி கனவுல வேற மாதிரி இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்தில் மனசே காணும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இப்போ மனசு நானுன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இல்லாமல் போயிடணும். அப்புறம் பிறந்துக்கும் போது மறுபடியும் காலையில் எழுந்துக்கும் போது வேற யாரத்தான் வந்து எழுந்துருவான். இல்லை, நீங்கள் தான் எழுந்துக்கிட்டீங்க. இப்போ மனம் நீங்கின பிறகும் உடம்புல நீங்கள் இருக்கிறீங்க. அந்த நான் யார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த நான் இப்போ மனமும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி நமக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு சாதாரண மனுஷங்கிட்ட கேட்டோம்னா மனசுக்கும் பின்னாடி ஏதாவது இருக்குதுன்னா ஒரு அறிவு இருக்குது சார். அது எனக்கு இது வரைக்கும் யாரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லவே இல்லை, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அதுதான் நான். ஒத்துக்கிட்டீங்களா? மனதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவு நான். இது கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அந்த நானுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ என்னை அறிகின்ற ஒரு அறிவு இருக்குமா? அப்படி ஒரு அறிவை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு பின்னாடி இன்னொரு அறிவு இல்லை. கண்ணுக்கு பின்னாடி மனத்தை பார்த்தேன், மனசுக்கு பின்னாடி என் நான் இருக்கிறத பார்த்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்தன் என்ன அறிகிறவன் ஒருத்தர் இருக்கிறானா? என்னை நானே அறிஞ்சிட்டு தான் இருக்கிறத தவிர என்னை அறிவதற்கு இன்னொரு பொருள். அப்படி ஒரு வேளை என் மனமும் அறியப்பட்டது போல நானும் அறியப்பட்டால் அந்த அறிவு முதல் அறிவாக இருக்கும். அதுதான் முதல் அறிவு. இந்த ரகசியத்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் நான் அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம். இந்த உடம்புல இருக்க உறுப்பெல்லாம் சேர்ந்தா உடம்புன்னு ஒரு பொருள் உண்டாச்சு இல்லையா? அது ஒத்துக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? உடம்பை நான் அழிக்க போகிறேன். நான் என்ன பண்ணணும்? இந்த உறுப்புகளை தான் பிரிச்சுட்டா போதும். உடம்பு காணா போயிடுச்சு, ஆனால் உறுப்பு இருக்குது. சரி, உறுப்புகளை அழிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. உறுப்புகள் என்னன்னு பார்த்தா மாமிசம். உறுப்புகள் எல்லாம் என்ன? மாமிசம் தானே. கையும் ஒரு மாமிசம், காலும் ஒரு மாமிசம், தலையும் மாமிசங்கள், இதெல்லாம் மாமிசம். இந்த மாமிசம்ன்ற சொல்லக்கூடிய பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா அது மண். மாமிசமாக இருக்குது என்ன? மண். மண்ணுக்கு அறிவு இருக்குதான்னு கேளுங்க. இல்லை. மாமிசத்து அறிவு இருக்குதா கேளுங்க.
ஆனால் மாமிசம் உறுப்பாகி உறுப்புகள் ஒன்றா சேர்த்தா அறிவு. அது எப்படி உண்டாச்சு? ஏற்கனவே அறிவு இருக்குது, அந்த அறிவு தான் அதை பயன்படுத்திட்டு இருக்குது. இப்போ நாம் ஒன்று கண்டுபிடிக்கணும், ஒரு ரகசியம். இந்த உறுப்புகளுக்கெல்லாம் தனித்தனி பேர் இருக்குது இல்லையா? கை, கால், விரலுன்னு. இந்த பேர்களுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இந்த உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாம் ஒரு 200 லிஸ்ட்டு போடலாமா? 200 போட முடியல. குடல் வால்லாம் கணக்கில் சேர்த்துங்க. குடலுக்கு ஒரு வால் இருக்குது. சிறுகுடல், பெருகுடல். பெருகுடல் ஒரு 100 பேர் வச்சுக்கோ. 100 பேர்கள் சேர்ந்தது, உறுப்புகள் சேர்ந்தால் உடம்புன்னு ஒரு பேர் வருது. உடம்புன்னு ஒரு பேர் வருது. இந்த உடம்புங்கிற பேருக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுங்க. நீ கடையில் போய் கேட்குறீங்க, சார் இந்த பேரில் ஒரு பொருள் இருக்குதா? இருக்குது சார், இதோன்னு ஒரு தரார். சார் முந்திரி பருப்புன்ற பேரில் ஏதோ ஒன்று இருக்குதாருன்னா இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. இப்போ உடம்புங்கிற பேரில் போய் ஏதாவது ஒன்று நான் உங்களை கேட்குற எடுத்து கொடுங்கன்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அப்போ அந்த மாதிரி பேருக்குள்ள பொருள் இருக்குதா? பேர் மட்டும் இருக்குது, பொருள் இல்லை. பொருளாவது சண்முகமணி. பொருள் சண்முகம்தான் பொருளாம். சும்மா இரு சொல்லற பொருளொன்றும் அறிந்திலனே. அப்படி ஒரு பொருளே இல்லைங்கிறாங்க கடையில் போய். உடம்பு கேட்டோம்னா யார் கொடுப்பாங்க? சரி, இந்த உறுப்புகள் தான் இருக்குது. அப்போ 100 பேர்கள் சேர்ந்தால் ஒரு பேர் உண்டாகுது. சரி, இந்த 100 பேர்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார் இந்த பேர் வழிகள் அப்படின்னு 100 பேரையும் பார்த்தோம்னா எல்லாம் மாமிசம். விரலுங்கிறாரு, என்ன மாமிசத்துக்கு விரல். அந்த மாமிசத்துடைய ஒரு விகாரம் தானே. இந்த மாமிசம் அப்படி நீட்டி இருந்ததுன்னா விரலுங்கிறோம், தட்டையாக இருந்தால் உள்ளங்கைங்கிறோம். இப்படின்னு அதனுடைய வடிவங்களுக்கு அது பேர் தோற்றம்னு பேர். மாமிசம் இப்படி தோன்றுறது. இதே மாமிசம் ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்குது, தவளை அப்படிங்கிறோம். அதே மாமிசம் இந்த இடத்துல இருந்தால் இது வந்து புறா அப்படிங்கிறோம். இன்னொரு அதே மாமிசம் இன்னொரு இடத்துல இருந்தால் மீனுங்கிறோம், பாம்புங்கிறோம், மனுஷங்கிறோம். என்னையா பேர்கள் எல்லாம் தோற்றத்துக்கு தானே. பேர்கள் எல்லாம் எதுக்கு? தோற்றத்துக்கு. தோற்றம்ன்றது வேற, பொருளுங்கிறது வேற. ஒரு பொருள் இருக்குது ஆனால் இப்படி தோன்றுது. கயிறு இருக்குது ஆனால் பாம்பா தோன்றுது. மண் இருக்குதுங்க, அது என்னென்னோ பண்ணாருங்க, அங்கே பார்த்தா ஒரு பானை இருக்குது, ஒரு பிள்ளையா இருக்குதுங்க. அப்போ தோற்றம் பொருளை சார்ந்து இருக்குது. தோற்றம் பொருள் ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். பொருள் யாவது எதுன்னு கேட்கணும். மனிதன் மனிதன் நான் சொல்லிட்டு இருக்கிறியே, அந்த பொருள் எது அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த பொருள் தான் அமிர்தம், அந்த பொருள் தான் அழிவதில்லை, அந்த பொருள் தான் கந்தன், முருகன், கருணாகரன். அப்படியே சொல்லிட்டீங்க. அப்போ நானுங்கிற ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் முருகன். நான் இல்லையே. இல்லை, நீ பொருளை விட்டு தோற்றத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய். பொருளை விட்டு தோற்றத்தை நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ பொருளை கண்டுபிடிக்கணும் இல்லை? அந்த பொருள் மெய்ப்பொருள்னு பேர். இந்த தோற்றத்துக்கு என்ன பேர்? பொய்ப்பொருள்னு பேர். பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் நினச்சிக்கிட்டு இருந்து மெய்ப்பொருளை தவற விட்டு விட்டோம். தவற விடலை, அங்கே தான் இருக்குது. தோற்றுகிற இடத்திலே தான் பொருள் இருக்குது. பானை இருக்கிற இடத்துல தான் மண் இருக்குது. இப்போ அந்த கவனம் எல்லாம் தோற்றத்தில் இருக்கிறதுனால நாம் பொருளை மறந்து விட்டோம். அப்போ இந்த ஆத்மா அல்லது நான் அல்லது கந்தன், முருகன் தான் இவ்வாறு தோன்றுகிறான். இந்த தோன்றுகின்ற தோற்றம் என்னன்னு பார்த்தா பெயர்கள், பல பெயர்கள். ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு பெயர் கொடுத்துருக்குறோம். இப்போ மாமிசங்களுடைய தோற்றத்துக்கெல்லாம் உறுப்புகள்னு பேர் கொடுத்தோம். உறுப்புகளுடைய தோற்றத்தெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு தோற்றம் உண்டாகுது, அதுக்கு உடம்புன்னு பேர் வச்சோம். இப்போ மாமிசத்தினுடைய எதுடைய தோற்றம்னு பார்த்தோம்னா மண்ணினுடைய தோற்றம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? ஸோ மண்ணினுடைய தோற்றம் எதுலேருந்து வருதுன்னு பொருளை கண்டுபிடிக்கணும். இப்போ மண்ணுங்கிறது ஒரு பேர். இப்போ மண் இருக்கிறதுக்கு ஒரு தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த பொருள் என்ன அப்படின்னு அதை வந்து அணுக்கள்னு சொல்கிறாங்க. அணுக்கள் மண்ணாக தோன்றி, மண் மாமிசமாக தோன்றி, மாமிசங்கள் உறுப்பாக தோன்றி, உறுப்புகளெல்லாம் உடம்பாக தோன்றுகிறது. இப்போ உடம்பு என்ன? மண்.
அணு. அணுக்களும் தோற்றம்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் விதவிதமான அணுக்கள் இருக்குதோ அப்போல்லாம் தோற்றம் தானே அர்த்தம். விதவிதமாக பொம்மைகள் இருந்ததுன்னா அங்கே மண் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ விதவிதமாக அணுக்கள் இருக்கிறதுனால அப்போ ஏதோ ஒரு விதமான ஒரு அடிப்படை பொருள் இருக்கணும். அதுதான் பொருள். இதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எப்பொருள் எத்தகை தாயினும். எப்பொருள் நீ பொருள்னு நீ சொல்கிற, அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உடம்புன்னு சொன்னாலும், மாமிசம்னு சொன்னாலும், மண்ணுன்னு சொன்னாலும், அதன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எப்பொருள் எத்தகை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வளோ ஒரு சயின்ஸை எளிமையாக ஒரு 2 லைனில் சொல்லிட்டு போயிருக்கிறார். மெய்ப்பொருள் காணாமல் இருக்க நீ தானே அது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை விட்டு விட்டு பொய்ப்பொருளை நானுன்னு சொல்கிறது அவமானம் இல்லையா? அதனால் இவ்வளோ கஷ்டமா? இத்தனை கோடி காலம் இவ்வளோ கஷ்டப்பட்டது பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று சொல்லிவிட்டு மெய்ப்பொருளை தொலைத்து விட்டேனே. 10ஆம் மாதிரி இப்போ அணுத்துகள்னு ஒன்று சொல்கிறோம். அணுத்துகளுக்கு வந்துட்டோமா? அந்த அணுத்துகள் எவ்வளோ பெருசு இருக்கும்? மைக்ரோஸ்கோப்பிலோட பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட பார்க்க முடியாது. ஆனால் அந்த பொருள் தான் நீங்கள் இல்லையா? ஒரு ஆள் நடந்து வராருன்னா என்ன அர்த்தம்? அணுத்துகள்லாம் நடந்து வருதுன்னு அர்த்தம். ஒரு அணுத்துகளை பார்க்க முடியாது. அந்த அணுத்துகள்லாம் ஒன்றா சேர்ந்து அணுவாகி, அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மண்ணாகி, மண்ணு மாமிசமாகி மனுஷனாக இருந்தால் தெரியுது, தெரிகிறாரு. ஆனால் தெரிந்திருக்கிட்டே தெரியாத ஒரு பொருள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தெரியாத பொருள் தெரிய வைக்கப்படுகிறது. தெரியாத பொருள் இப்படி தோன்றுகிறது. அப்போ அணுத்துகள் இருக்குதுன்னு வைங்க. கடைசியில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சார்? இந்த பிரபஞ்சத்தையே அணுக்களாக மாற்றிட்டார். அப்புறம் அவர் அணுக்குன்னு கீழே இருக்குதுங்க, அணுத்துகள்னு ஆக்கிட்டார். எத்தனை துகள்னு? எத்தனையோ துகளுங்க. ஆனால் எல்லாமே துகள்கள் தான். எத்தனை விதமான துகள்? துகள்களில் எத்தனை விதம் இருக்கும்? அதில் என்ன தலை மூக்குறது தானே காட்டுறதுக்கு. இந்த துகள் வேற, இந்த துகள்னு வேற காட்டுறதுக்கு. உறுப்புகள்னா காட்டிடலாம். இவங்க மூக்கு பெருசாக இருக்குது, மூக்கு சின்னதாக இருக்குது. கண்ணு மூக்கு காது இல்லாத துகள். அந்த துகளுக்கு என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச துகளை சொல்கிறேன். வீட்டு ஜன்னலில் வெளிச்சம் வரும்பொழுது அதில் தூசி பறகுதே, அதை கோடி மடங்கு உடைச்சோம்னா ஒன்று வரும். அது அணு. அணுவை மறுபடியும் கோடி மடங்கு உடைக்கணும். உடைச்சாதான் துகள் வரும். அந்த துகளை யார் அறிவர்? சரிங்க. இப்போ கடைசியில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எத்தனை துகள் ஆராய்ச்சி பண்ணலாம்? ஏன்பா எல்லாமே துகள்னு ஆகிப்போச்சு. ஒரு துகள் அறிஞ்சா எல்லா துகளும் அறிஞ்சா மாதிரி தானே. ஒரு பானையில் இருக்கிற சாதத்தெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து நசுக்கி போட்டுருப்பீங்களா? ஒன்று எடுத்தால் போதாதா? ஒரு சொட்டு பிளட்டில் எவ்வளோ சுகர்னு கண்டுபிடிச்சா போதாதா? உடம்புல இருக்கிற அத்தனை 5 லிட்டரையும் பக்கெட்டில் பிடிச்சி சர்க்கரை எவ்வளோ கண்டுபிடின்னு சொல்லுவாங்களா? அறிவுள்ளவன் அப்படி செய்ய மாட்டான். இப்பொழுது விஞ்ஞானி அவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்தின் ஆதார பொருள் ஒரு துகள்கள், ஒரு துகளை எடுத்து நான் சோதிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த துகள் இருக்குதுன்னா எத்தனை அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அதனால துகள் ஒன்று தான் சார் இருக்குது. நீ இருக்கிற துகள் இதுன்னு கண்டுபிடிக்கிறது நீ இருக்கிறல்ல. அப்போ நீ யார்? துகளை அறிகின்ற அறிவு. ஏன்னா நீ துகள். நான் என்ன பண்ணணும்? துகளை அறியணும்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை தூளாகிட்டேன், உன்னையும் சேர்த்து. அறிபவனும் தன்னை சேர்த்து அறிஞ்சிட்டான். கடைசியில் என்ன இருக்குது? அறிகின்ற அறிவும் அறியப்படும் துகளும். இதில் எது பொருள்? இப்போ 2 காட்டியிருக்கிறேன். ஒன்று அறிவு, இன்னொன்று துகள். இதில் 2 இருக்குது இல்லையா? ஒன்று பொருள், ஒன்று தோற்றம். இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுடுதா? இப்போ ஒரு பொருள், இன்னொன்று தோற்றம். இப்போ 2 இருக்குது, துகளும் அறிவும். இதில் எது பொருள், எது தோற்றம்? உங்களுக்கே தெரியுது. பொருளாக இருக்கிறது அறிவு தான், அதுக்கு தோன்றுகிறது. ஒரு பொருள், இந்த துகள் தான் இருப்பதை தான் அறியுமா? அறியாது. துகள் யாருக்காக இருக்குது? துகளை கேட்குறேன், வாயே திறக்காது, அது அறிவே இல்லை. நீ யாருக்காக இருக்கு? அது அப்படி சொல்லணும்னு நான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தன்னை அறியாத துகள்
தன் பொருட்டு இல்லாத துகள். யார் பொருட்டு இருக்குது? இப்போ கடைசியில் பிரபஞ்சத்தில் எஞ்சி இருக்கிறது ஒரு துகளும் அதை அறிகின்ற அறிவும். அந்த துகள் இந்த அறிவை என்ன பண்ணும்? ஏதாவது பண்ணுமா? ஒன்றும் பண்ணாதில்ல. குத்துமா, சுரண்டுமா, கிள்ளுமா? ஒன்றும் பண்ணாது. அந்த அறிவில் கரைஞ்சி போச்சு. அந்த அறிவு சொல்லுது இது என்னுடைய தோற்றம். அறிவு என்ன சொல்லுது? நான் என்னுடைய கற்பனை. கடைசியில் அந்த துகளை வந்து அறிகின்ற அறிவு என்ன சொல்லும்? இது என் அறிவில் பட்டது தானே. உங்களுக்கு அறிவில் என்னென்ன பட்டுது கேட்டு பாருங்க. உங்களுக்கு அறிவில் எது படுங்க? இப்போ இந்த பொருள் உங்கள் அறிவுக்கு படுமா? உங்கள் அறிவில் கொண்டு போய் மோத முடியுமா? முடியாது. அறிவில் எது மோத முடியும்னா அறிவு தான் மோதும். அறிவோடு அறிவு தான் மோதும். ஒரே ஜாதியாக இருந்தால் தான் மோத முடியும். ஒன்று மோதணும்னா ஒன்றுக்கு ஒன்று உறவு இருக்கணும், ஒரே ஜாதியாக இருக்கணும். வெவ்வேறு விதமான ஜாதிகள் சேராது. அது ஒன்று தாக்க முடியாது. ஆகாயம் ஒன்று, இந்த கத்தி ஒன்று. கத்தி கொண்டு ஆகாயத்தை வெட்டுங்க முடியாதுல்ல. அப்போ அறிவுங்கிறது ஆகாயம்னா, துகளுங்கிறது கத்தின்னா இது என்ன பண்ணும்? அது அப்போ அந்த துகள் அறியப்படுதுன்னா அந்த துகள் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த அறிவினுடைய கற்பனையாக தான் இருக்கு. ஏன்னா அதுதானே பேர் வைக்குது. இது துகள்னு சொல்லுது. இப்போ சொல்லுங்க, அந்த துகள் ஓரிடத்தில் இருப்பதனால அது ஏகதேசம்னு சொல்கிறோம். இந்த அறிவு ஏகதேசமா? ஏகதேசம்னா ஓரிடத்தில் இருப்பது. அப்போ துகள் பக்கத்தில் இது இருக்குதுன்னா அதுவும் ஏகதேசம் ஆகிடும் இல்லை? அப்போ அது ஒரு துகளாயிடும் இல்லை? எது ஏகதேசமாக? ஏகதேசம்னா ஓரிடத்தில் ஒரு சமயத்தில் இருப்பது. ஓரிடத்தில் ஒரு சமயத்தில் இருந்தால் ஏகதேசம், ஏக காலம் அப்படின்னு அர்த்தம். ஏகதேசம்னு வச்சுக்கோ. ஏகதேசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை பேச்சில், அது என்னென்னா இந்த இடத்துல இப்போ இருக்குது அப்படின்றது தான். அது பேர் ஏகதேசம். இப்போ இந்த துகளை இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால ஏகதேசம். அது அங்கெல்லாம் இல்லை. ஆனால் அதை சொன்ன அறிவு எங்கே இருக்கும்? சர்வதேசம், சர்வ வியாபகம். இப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணுறவர் இது வரைக்கும் ஆராய்ச்சி உண்மையிலே பிரபஞ்சத்தை அடிச்சு நொறிச்சு பகல கற்பனையில் தான் பண்ணுறார். கடைசியில் அவர் கற்பனையில் தான். இது வரைக்கும் கண்ணுக்கு எட்டுப்பட்டுச்சு உடம்பு, மாமிசம் கண்ணுக்கு தட்டுப்பட்டது, மண்ணு கண்ணுக்கு தட்டுப்பட்டது. அதுக்கப்புறம் அணுல தட்டுப்படலை, கருத்துக்கு தட்டுப்படுது. இவர் கருத்தால் தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அணுத்துகளை கருத்தாக தான் பார்க்குறாரு. இப்போ இருப்பது என்னன்னு கேட்டோம்னா அறிவும் அதனுடைய கருத்தும். அறிவும் கருத்தும் மிகப்பெரிய முன்னுரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. இது பேர் தான் மனனம், இது பேர் யுக்தி அப்படின்னு. சரிங்க, கருத்துங்கிறீங்களே அது என்ன? உங்களுக்கெல்லாம் கருத்துன்னா தெரியும் இல்லையா? உங்களை பற்றி அவர் என்ன கருதுறார்? அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும். நம்ம ஒரு இடத்துல போனோன்னே என்னை பற்றி என்ன கருதுறார்? ஒரு வீட்டு இப்போ பங்களா போட்டு நிற்கிறோம்னா அங்கே இருக்க குர்காவோ அல்லது வாட்ச்மேனோ நம்மளை பற்றி என்ன கருதுவார்? நம்ம எஜமானி யாரை உள்ள விடன்னு சொல்லியிருக்கிறாரு, அட்டை இருந்தால் மட்டும் கொடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாது சார், கொடுங்க சார். நீங்கள் உங்களை பற்றி என்னவோ கருதி இருப்பீங்க. ஆனால் அவங்ககிட்ட கருத்து எப்படி இருக்குது? எனக்கு தெரியாது சார், எங்களுக்கு யார் வந்தாலும் வாங்கிட்டு இது இருந்தால் மட்டும் விடுங்க, 10:30 மணிக்கு மேலே உள்ள விடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது கூட அடையாள அட்டை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றி என்ன இப்படி கருதுற நீ? யாரு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு கருத்தும் இல்லை சார். இன்னொரு இடத்துல போனோம்னா அவர் ரெட் கார்பெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவரை வேறு மாதிரி கருதுறாங்க. இப்போ நம்ம உலகம் எப்படி எப்படியோ கருதுது. மகள் ஒரு பெண்ணை அம்மான்னு கருதுகிறார், கணவன் அதே பெண்ணை மனைவின்னு கருதுகிறான். அப்போ நாம் ஒரு பொருள், ஆனால் பலருக்கு பலவித கருத்தாக இருக்கிறோம்.
இந்த கருத்தை நம்ம மாற்ற முடியுமா ஒருத்தர்கிட்ட அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அவனுங்க மாற்றுறது கஷ்டம். ஒரு முறை நமக்கு கருத்தை அவர் வச்சுட்டாங்கன்னா வெகு சுலகத்தில் யாரும் மாற்றுவதே கிடையாது. இவர் பிடிக்கலை அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை வச்சிட்டோம்னா அவர் எவ்வளவுதான் தோப்புக்காரனும் போட்டு குதிச்சு வந்தாலும் நம்ம மாற்றிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம அப்படி தானே இருக்கிறோம். ஒருத்தர் கெட்டவர்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 1000 பேர் 1000 சொல்லி அவர் கொண்டாந்து கொடுத்தாலும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு நல்லவராக இருக்கலாங்க, ஆனால் அவர் முதல்ல கெட்டவர் தான். கருத்தையும் நாம் மாற்றிக்கொள்வதே இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வாழ்நாள் முழுக்க நம்முடைய கருத்தை, நம்மை பற்றிய கருத்தை மற்றவங்க நல்லபடி இருக்கணும்னு மாற்றுறதுக்கு என்னென்னவோ கூத்தாடுறோம். இனாம் கொடுக்குறோம், துணி கொடுக்குறோம், அன்பு கொடுக்குறோம், பொருளை கொடுக்குறோம், நயமாக பேசி பார்க்குறோம், என்னென்னவோ கதை அளக்கிறோம். அவங்க மாற்றிக்கிறதே இல்லை. வாழ்நாள் முழுக்க நாம் பல கோடி மக்களோடு 10-15 மக்களோடு வாழும்போது அவருடைய கருத்தை மாற்ற முயற்சிக்கிறோம். தோத்து போகிறோம். எதுக்காக மற்றவங்க கருத்தை நம்ம நம்பி இருக்கணும்? நம்ம வாட்ச்மேன் என்ன ஒரு ஆள் அப்படின்னு கருதுறதுனால நான் ஒரு ஆளாயிட்டேனா? அல்லது ஒரு பண்டிதர் என்ன பண்டிதர்னு சொன்னதுனால நான் பண்டிதர் ஆயிடுறேனா? வெறும் கருத்துங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்க. உங்ககிட்ட ஒரு பல கருத்துக்களை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு சொல்கிறேன், அதை பற்றி ஒரு கருத்து வருதான்னு பாருங்க. சொரசொரப்பான தோலுடைய ஒரு பந்து சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பழம், நீளமாக இருக்கும், மேலே முள்ளாக இருக்கும். ஆனால் வெட்டினோம்னா உள்ள ரொம்ப சுவையான ஜூஸியாக இருக்கும். சொலெல்லாம் இருக்காது, ஆனால் ஜூஸியாக இருக்கும். மேலே இலைகளெல்லாம் பச்சை கலரில் முள்ளோடு இருக்கும். அண்ணாச்சி பழம். கருத்து வந்துடுச்சுல்ல. இந்த கருத்து உங்ககிட்ட எங்கே இருக்குது? காதில் இருக்குதா, கையில் இருக்குதா? அறிவில் தானே இருக்குது. மனதில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அறிவில் இருக்குது. கருத்தை அறிவது அறிவு தான். கருத்து மனதில் இருக்கலாம், ஆனால் மனதை அறிவது அறிவு ஒன்று இருக்குல்ல. கருத்தை உண்டு பண்ணவர் யாருன்னு கேட்டால் மனம்னு சொல்லலாம். ஆனால் மனதை பார்ப்பது யாரோ ஒருத்தன் தானே. மனதில் நாங்கள் சொன்ன இந்த வடிவங்களெல்லாம் உங்கள் மனது தான் அந்த ஆகாரத்தை எடுக்குது. ஆகாரம்னா அந்த வடிவம். இப்போ அது கருத்தாகாரம் வந்துருக்குது. இதே மாதிரி ஒரு மனிதனை பற்றி நாம் கருத்தாகாரத்தை வச்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம மாற்ற மாட்டோங்கிறோம். தலையால் தண்ணி விடுறான். 2 வருஷமாக நான் அவளை மாற்றணும்னு முயற்சி பண்ணி என்னென்னவோ செய்து பார்த்து சார், அவங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. தயவுசெய்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க சார். ஏம்மா அப்படின்னு. அவர் அப்படி தான் சார். இன்னும் அவர் மாறிட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க சார், நம்ப முடியாது. யாரும் தன் கருத்தை மாற்றிக்கிறது இல்லைங்க. எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் யார் கருத்தை மாற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் என்னை பற்றி உயர்ந்த கருத்து எல்லாருக்கும் இருக்கணும்னு ஒரு ஆசை தானே. சரி, அந்த கருத்து எவ்வளோ நேரம் இருக்குது? அண்ணாச்சி பழம் கருத்து உங்களுக்கு வந்துச்சா? எவ்வளோ நேரம் இருந்ததுங்க? வேறு டாபிக் போனோன்னு அது ஆளே காணும். எவனாவது நம்மளுடைய கருத்தை வச்சுட்டு இருக்கிறான், எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்கிறான்? அவனுக்கு 1000 வேலை இருக்குது. நம்மளை பார்க்கும்போது ஒரு கருத்து உண்டாகுது, நம்ம போனவொன்னே கருத்து மாறி போகுது. அந்த கருத்து அவங்ககிட்ட நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் பற்றிய கருத்தே அவனுக்கு நிரந்தரமாக இருக்கிறதில்ல. கருத்துக்கள் என்னெல்லாம் எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். கருத்துக்கு பேர் எண்ணம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் சங்கல்பம் அப்படின்னு பேர். கல்பம். கல்பம்னா என்ன? கற்பனை. சங்கல்பம்னா வெரி வெல் தாட். ரொம்ப நல்ல கற்பனை. நல்ல கற்பனை. சங்கல்பம்னா கற்பனை. கருத்துக்களெல்லாம் அப்போ என்ன? கற்பனை. யாரால் கற்பனை பண்ண முடியும்? அறிவு முடியுமா? அறிவற்றதுக்கு முடியுமா? அப்போ இங்கே இருப்பதெல்லாம் என்ன? அறிவும் கற்பனைகளும். உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுங்க? அறிவும் கற்பனையும். நீங்கள் யார்? கற்பனையா அறிவா? அறிவு. கற்பனை என்கிட்ட வரும் போகும் சார். இப்போ அணுத்துகள் கற்பனையா அறிவா? கற்பனை. மண்
கற்பனையா அறிவா? கற்பனை. மாமிசம் கற்பனையா அறிவா? உறுப்புகள் கற்பனையா அறிவா? கற்பனை. உடம்பு? அப்போ உங்களுடைய கற்பனை தானே உங்கள் உடம்பு. கற்பிக்கின்ற அறிவு தானே நீங்கள். இந்த உடம்பு கற்பனை அழியும் தானே. ஒவ்வொரு கற்பனையும் அண்ணாச்சி பழம் கற்பனை அழிஞ்சே போச்சு. திரும்ப திரும்ப சொன்னால் கூட அது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. எந்த கற்பனை எவ்வளோ நேரம் இருக்குதுங்க? உங்களுக்கு துக்கம்னு ஒரு கற்பனை வந்துடுச்சுங்க. அறிவுக்கு தானே துக்கம் வரும். அறிவற்றது துக்கம் வருமா? வராது. அப்போ அறிவுக்கு துக்கம் வந்ததுன்னா அறிவு துக்கமா? இல்லை, அதனுடைய கற்பனை. சார் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய கஷ்டங்களெல்லாம் கற்பனைங்கிறீங்களா? நீங்கள் வந்து பாருங்கள் சார். அங்கே வந்தாலும் சாமி கற்பனைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ தூங்கும்போது மறந்துட்டியே. கற்பனை எங்கே போச்சு? நினைவு வந்தா தானே. நினைவும் ஒரு கற்பனை தானே. அப்போ அறிவுக்கு கற்பனை பண்ணுறது கஷ்டமா? அதால் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரே பொருள் அது கற்பனை மட்டும்தான். கற்பனைகள் தான் பெயரும் உருவமும். இந்த உலகம் முழுக்க கற்பனை, பெயரும் நாம ரூபங்களும். ஆனால் நாம ரூபங்கள் யாருக்கு? அப்போ எதை எதை தாக்கும்? இந்த துகள் கற்பனையாக இருந்தால் தானே தாக்க முடியும் அறிவை. இல்லைன்னா துகளால் அந்த அறிவை தாக்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம் உன்னை தாக்குதுன்னா இந்த பிரபஞ்சமும் கற்பனையாகத்தான் இருக்கணும். யாருடைய கற்பனை? கந்தனுடைய கற்பனை, முருகனுடைய கற்பனை. அவன்தான் அறிவு, ஞானவேல். இப்போ இந்த பாட்டை கேட்போமா? இந்த அறிவோட பார்ப்போம். ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே. இந்த வரியை தான் இவ்வளோ நேரம் விளக்குனேன். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே. தத் என்றால் அது, பரமன் என்றால் முடிவு, முடிவான அது. முடிவான அதுன்னா பொருள். அதுன்னு ஏதாவது ஒன்று தானே சொல்வீங்க, அது பொருள். முடிவான பொருள் பரம் பொருள். தத்பரம்னா என்ன? பரம் பொருள். அது மெய்ப்பொருள். அது ஒன்று தான் பொருள். அந்த தத்பரம் நின்றது, அது தான் நிற்குது, தானாய் நிற்குது. மீதெல்லாம் அதை சார்ந்து நிற்குது. செவுறு தானாக நிற்குது, இவன் தான் போய் முட்டு செவந்து நின்று சாஞ்சிக்கிட்டு நிற்கிறான். சில தூண்கள் எல்லாம் இந்த பூதங்கள் வயிறு பெருசாக அப்படி தாங்கி நிற்கும். தூண் மேலே எவ்வளோ பாரத்தை தூக்கிட்டு இருக்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. கையை விட்டுடு அப்படின்னு சொன்னோம்னா, நான் விட்டால் விழுந்துடும் சார் அப்படின்னு. அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தூணில். அவர் நினப்பு அந்த தூண் தானாய் நிற்குது, இவன் பிடிச்சிட்டு நிற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கான். இவன் அதை சார்ந்து இருக்கிறான், அது விழுந்துருச்சுன்னா இவன் போயிடுவான். இப்போ தானாய் நிற்பது எது? அறிவா கற்பனையா? இந்த சவாலை தான் நீங்கள் எப்பவும் யோசிக்கணும். நீங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடின உடனே கொஞ்ச நேரம் ஏதோ எண்ணங்களில் அப்படியே மூழ்கிடுவீங்க. தியானன்ற பேரில் ஏதாவது உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்போது கை கால் இருக்கிறது உங்களுக்கு மறந்து போயிடும். கண்ணை மூடிட்டதுனால கை கால் இருக்குதுன்னு நினச்சா கூட அது எண்ணமாக தான் இருக்கும். இல்லை, நான் மடித்து காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேங்கிறது கண்ணை மூடிட்டு இருக்கும்போது இது எண்ணமாக தான் இருக்குது. அப்போது அங்கே என்ன இருக்குதா? நீங்களும் உங்கள் எண்ணமும் மட்டும்தானே இருக்கிறீங்க. கண்ணை மூடுனா அங்கே இருப்பது என்ன? நீங்களும் உங்களது எண்ணமும். அந்த எண்ணம்லாம் என்னன்னா பேசலை, நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் யார்? அறிவு. உங்கள் பேர் அறிவு, ஞானம், சைதன்யம், சித்துன்னு பேர். இப்போ எனக்கு பேர் என்ன கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு? சித்து. இந்த எண்ணத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணுமே, அதுவும் அறிவிலேருந்து பிறந்தவன் தானே, அவனும் சித்து தான். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டணும். எண்ணங்களும் சித்து, எண்ணுபவனும் சித்து. இவனை அசையாத சித்துன்னு. யார்? எண்ணத்தை உண்டு பண்ணுறானே அவன் தோன்றுவதிலும் அடையதில்லை, அசையாத சித்து. அதனால் நிശ്ചல சித்து.
நிశ్చல சித்து. சித்துன்னா அறிவு, நிశ్చலம்னா சலனமல்லாதது, சலனம் இல்லாமல் அது அறியுது. கருத்துக்களெல்லாம் தோன்றி தோன்றி மறையுது இல்லையா, அது சலன சித்து. இப்போ 2 பேர் இருக்கு, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா எங்கே 2 இருக்குது. ஒன்று சலன சித்தம், நிశ్చலன சித்தம். நீங்கள் சலன சித்தை தான் இது வரைக்கும் கவனிச்சிருக்கிறீங்க. நிశ్చலன சித்தை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? தியானம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, எண்ணங்களை கவனிக்கிறீங்களே, கவனிச்சேன்னு எங்கே கவனிச்சிங்க? நிశ్చலன சித்து ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ கண்ணை மூடி இருந்தீங்கன்னா உடம்பெல்லாம் மறைந்து போய் நீங்கள் ஒரு பந்து மாதிரி ஆயிடுவீங்க, ஒரு ஒளிப்பந்தாக மாறிடுவீங்க. எப்படி இருப்பீங்க? ஒரு கண்ணை மூடினவர்னு நீங்கள் ஒளிப்பந்தோ இருட்டு பந்தோ உங்களுடைய தியானத்தில் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருளான ஒரு பந்து தெரியும், அந்த பந்து தான் இப்போ நீங்கள். இந்த தலையே ஒரு பந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுதான் சிதாகாசம்னு பேர். அந்த பந்துக்குள்ளே ஒரு ஆகாசம், ஸ்பேஸ் இருக்குது. கண்ணை மூடினோட ஒரு ஸ்பேஸ் இருக்குது, முகம் அருகே அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பேஸாக மாறிடுறீங்க. அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் சிதாகாசம், தகராகாசம்னு சொல்லக்கூடிய அந்த மனவெளி, சிதாகாசம், சித் என்ற அறிவினுடைய வெளி, அது ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அதில் தான் எண்ணங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. கண்ணு மூடி பார்க்குறீங்களா? இப்போ கண்ணு மூடுங்க. தலையே ஒரு ஆகாச பந்தாக இருக்குது, விளிம்பற்ற பந்து. அந்த பந்தில் ஒரு பாதி சித்து, அசையாத சித்து, நிశ్చலஜ சித்து, இன்னொரு பாதி எண்ணங்களால் சலனமடைகின்ற சலன சித்து. சலன சித்தை கவனிச்சுட்டே இருங்க. அந்த சலன சித்தில் நான் சொல்லுகின்ற பொருளெல்லாம் சலனமாகிக்கிட்டே இருக்கும். ஒன்று தோன்றும், இன்னொன்று தோன்றிய ஒன்று முதலது மறையும். அன்னாச்சி பழம், வாழைப்பழம், சொல்கிற பொருளை அப்படியே பாருங்கள். 10 பழங்கள் இருக்கிற ஒரு சீப்பு, தேங்காய், 3 கண்கள், ஒரு குடுமி, வெத்திலை பச்சை கலரில் நரம்புகளோடு, அதில் ஒரு பாக்கு, கற்பூரம், கற்பூர ஜோதி. இப்போ உங்கள் ஆகாய வெளி, மனவெளி, அந்த பந்துக்குள்ள இத்தனை பொருளும் தோன்றி தோன்றி மருது. அத்தனையும் கருத்துக்கள், அத்தனையும் சங்கல்பங்கள், அத்தனையும் சலன சித்து. இந்த தோன்றி மறந்ததை நீங்கள் அசையாமல் இருந்து பார்த்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? நிశ్చலன சித்து தான் அந்த பந்தின் பின்னாடி இருக்குது, அதன் முன்புறம்தான் இவை தோன்றி மறைகின்றன. இப்போ கண்ணை திறந்து கந்தர் அனுபூதியை கேட்போம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஐயா என்னிடம் 2 பொருள் இருக்குது ஐயா. ஒன்று சலனமாகிக்கிட்டே இருக்கிற ஒரு சலன சித்து, அதை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கிற சாட்சியாக இருக்கக்கூடிய நிశ్చலன சித்து. இது வரைக்கும் என்கிட்ட 2 இருந்தது நான் பார்க்கவே இல்லையா? இல்லையா, 2ல் 1 தான். ஒரு முனை அசைகிறது, ஒரு முனை அசையாமல் பார்க்கிறது. சாட்சி, சாட்சியம், செல்ஃப் அண்ட் எவிடென்ட். இவ்வளோதாங்க இருக்குது. நான் என்பது இவ்வளோதானே? நீங்கள்லாம் நான் சொல்கிறது இவ்வளோதானே? இப்போ நானில் எத்தனை இருக்குது? 2. நான் என்பது சித்து, அது 2ஆக இருக்கிறது. ஒன்று சலனம், இன்னொன்று நிశ్చலனம். இந்த சலனம் அடங்கிடுச்சுன்னா இது அழிஞ்சிருமா? இதுலேருந்து தானே இது உற்பத்தி ஆச்சு. சொல்ல 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 எத்தனை பொருள் நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க? நீங்கள் தானே உற்பத்தி பண்ணீங்க. நான் சப்தம் மட்டும் தான் கொடுத்தேன். உருவத்தை உற்பத்தி பண்ணது அறிவு தான். இந்த சித்து தான் உற்பத்தி பண்ணுது. இந்த சித்துலேருந்து தோன்றி சித்துக்குள்ளேயே மறையுது, சித்துக்குள்ளேருந்து தோன்றி சித்துக்குள்ளேயே மறையுது. இந்த
சலனச்சித்தில் என்னென்ன இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் கடந்த கால வாழ்க்கையினுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்குது, பட்ட கஷ்டங்களெல்லாம் இருக்குது, பெற்ற புகழெல்லாம் இருக்குது, இன்பமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிலையானதா? எத்தனை காலம் இருந்தது? எது குறித்து நீ வருந்துகிறாய்? வருந்துவது யாரு? இவன் இவன் அழியாதவன், மாறாதவன், கந்தன், முருகன், குகன். இதைத்தான் உபனிஷத்து துவா சுபர்ணா அப்படின்னு ஒரு கதை சொல்லு. ஒரு கிளையில், இந்த கையின்ற ஒரு கிளையில் 2 பறவைகள், ஒரு பறவை இன்பத் துன்பங்களை அனுபவித்து கொண்டு பழங்களை கொத்தி கொத்தி சாப்பிடுது, இன்னொரு பறவை அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு புறா இன்னொரு புறாவை பார்த்து கொண்டு தான் இருக்குதான். அபிஷாகசீதி, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் அது எப்பொழுதும் நிச்சலனமாக, அது பேர் ஆத்மா, அது பேர் பரமாத்மா, அதுதான் மெய்ப்பொருள். அதிலிருந்து தோன்றிய தோற்றங்கள் இது. இது பொருள், இது தோற்றம். முருகா சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்கிறார். சும்மா இருன்னா யாரை சொன்னார்? இவங்க 2 பேரில் இவரை தான் சொல்ல முடியும். இவரை சொல்கிறார், நீ சும்மா இரு. சும்மா இருன்னா என்ன? கற்பனை தோற்றுவிக்காதேன்னு அர்த்தம். இங்கே எண்ணங்களெல்லாம் தோற்றுவிக்காதே, சும்மா இரு. சொல்லற நாமரூபங்கள், சரீரம், அந்த பெயரை விடு. உடனே உறுப்புன்னு பிடிச்சிக்காத, 100 உறுப்புகளையும் விடு. அது இன்னொரு பேராக மாற்று. என்ன? மாமிசம்னு மாற்று. மாமிசம் அதே விடு. மண்ணுன்னு, மண்ணை விடு. அணு, அணுயை விடு. துகள், துகளை விடு. விட்டால் நீ இருப்ப. இதுக்கு மேலே விடுறதுக்கு என்ன இருக்குது? துகளையும் விட்டாச்சு, பிரபஞ்சமே காணா போச்சு, நிஷ்பிரபஞ்சம். இது அலாதம்ங்கிறாங்க. இதை அலாதம்னா மத்தாப்பு எடுத்து இப்படி ஆட்டிகிட்டு இருந்தால் விதவிதமாக லைட்டு இருட்டில் தெரியும். 8 போடுறான், 10 போடுறான், 7 போடுறான், ஆ போடுறான், கா போடுறான், எத்தனையுமே அடுத்த நிமிஷம் காணா போயிடும். இது பேர் அலாதம். இதை சும்மா விடு, சாந்தம் பண்ணு, அலாத சாந்தம். இந்த ஆட்டத்தை நிறுத்து, சும்மா இரு, சொல்லற என்றலுமே பொருளொன்றும் அறிந்திலனே. இது வரைக்கும் பொருள் பொருள் சொல்லியிருந்தேன். உடம்புன்னு, உறவுன்னு சொன்னேன், மகளுன்னு, மக்களுன்னு சொன்னேன், உலகம்னு சொன்னேன், சொத்துன்னு, சுகம்னு சொன்னேன், இன்பம்னு. எங்கே போச்சப்பா? பொருளொன்றும் அறிந்திலனே, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. கந்தர் அனுபூதி உங்களுக்கு வந்துடுச்சா? அந்த அனுபூதி இதுதான், வேற என்ன? இதுதான் உபதேசம், இதுதான் அமிர்தம். ஆனா அமுதே முருகா, அழியாத மாறாத ஆனந்த சுரூபமான நிச்சலமான தத்துவம் ஆச்சே. நிச்சல தத்துவங்கிறார். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அந்த நிச்சல தத்துவமாகிய என்னை நான் கண்டு கொண்டவுடனே எல்லாம் என்கிட்ட கரைஞ்சி போச்சு. எண்ணங்களெல்லாம் கரைந்து போச்சு. தண்ணியில் உப்பு போட்டா மாதிரி தண்ணீராகிய அசையாத எண்ணிலே எண்ணங்கள் என்ற உப்பெல்லாம் கரைந்து காணாமல் போய் மறைந்து போனதே அப்படின்னு சொல்கிறார். யானாகிய எண்ணெய், யான்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. யான் எனது என சருகும் ஈன சமூகத்தர்கள் சமயத்தர்கள் யாரும் உணர்தற்கரிய நேயக்காரன் அப்படின்னு முருகருக்கு பாட்டு. இந்த யான்னு சொன்னது எது? இந்த சரீரத்தை, மாமிசத்தை, மண்ணை, அணுவை, துகளை. இதை போய் நான் சொல்லிட்டு இருந்தேனே, இதெல்லாம் என்னுடைய கருத்தாச்சே. யான் ஆகிய என்னை விழுங்கி, யார் விழுங்கிறது? இப்போ இங்கே 2 பேரில் இந்த மண்டையில் பார்த்தீங்களா, பந்தில் முன்பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எண்ணங்களெல்லாம் ஓய்ந்த பிறகு அந்த பந்து எம்டியாக இருக்குது. ஆனால் எம்டின்னா சூன்யம் இல்லை, முழுக்க முழுக்க யார் இருக்கிறது? அந்த நிச்சல தத்துவமான அறிவு நிற்குதே. அப்பா, அது எனக்கும் உனக்கும் வேறு வேற இருக்குமா? உன் மண்டையும் என் மண்டையும் இந்த அசைகிற பொருளாக தானே வித்தியாசம் காட்டுச்சு.
2 பேர் தியானம் பண்ணுறாங்க. இவர் தியானத்தில் என்னென்னவோ நின்றாரு, இவர் தியானத்தில் என்னென்னவோ பண்ணுறாரு. பின்னாடி பார்க்கின்ற சாட்சி அது வேற வேறையா? இந்த சலனங்கள் எல்லாம் அடங்கின பிறகு நிச்சல தத்துவம் எத்தனைன்னு கேளு. எதை கொண்டு நான் எப்படி சொல்லுவேன்? அவ்வாறு ஒருவர் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவோ அடுத்த பாட்டில் சொல்ல போறார். கந்தர் அனுபூதி மாதிரி வேதாந்த கருத்தை சொல்லுவதற்கு அற்புதமான பாடல்கள் இல்லை. அவர் அனுபூதியை எவ்வளவு சொல்றார் பாருங்க. யானாகிய இந்த மாறுகின்ற சங்கல்ப ரூபமான இன்ப துன்பங்கள் அடங்கிய சம்சாரம் என்று சொல்லக்கூடிய மாமிச தேகத்தை, சூக்ஷ்ம தேகத்தை, அஞ்ஞானம் என்ற காரண தேகத்தை யான் என்று சொன்னி அவர் சொன்னார். சும்மா இருன்னு சொன்ன உடனே அப்படியே விழுங்கிட்டனே. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிற்கிறது. அது மட்டும்தான் இருக்கு. நான் இப்பொழுது தானாகிவிட்டேன். அந்த தானாகி இருப்பது அது தத்பரமே, அதுதான் மெய்ப்பொருள். இதுதான் மகா வாக்கியம். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா வேதத்தில், அதுக்கு சமமான சொல்லிது. தானாய் நிலை நின்றது தத்பரமே, அது ஒன்று தான் தானாக சுயமாக நிற்க. அது பேர் சுயம்புன்னு அர்த்தம். அது பேர் சுயம்பு. மீதி எல்லாம் அதை சார்ந்து இருக்கும். எண்ணங்களெல்லாம் சார்ந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் அனுபவங்கள்லாம் இருக்குது. கடைசியில் அந்த அனுபவங்களெல்லாம் எப்படி இருக்குது? எண்ணமாக தானே இருக்குது. வெளிநாடெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தீங்க, கோயில் கோயிலாக சுற்றிட்டு வந்தீங்க, ஹோட்டலாக சாப்பிட்டு வந்தீங்க. இப்போ எல்லாம் எப்படி உங்கள்கிட்ட இருக்குது? வெறும் எண்ணமாக தானே இருக்குது. இந்த உலகமே உங்கள்கிட்ட எப்படி இருக்குது? எண்ணமாக இருக்குது. உங்கள் உறவினர்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்க? எண்ணமாக இருக்கிறேன். இந்த பாழா போன எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. நானே உற்பத்தி பண்ணி என்னையே நொந்துக்கிறேன். இந்த எண்ணங்களை கொல்லுவது எப்படி? எண்ணங்களை கொல்லணும்ல. சரி, கொல்லணும்னா ஒரு பொருள் இருக்கணும். இருந்தால் நான் கொல்றேன். சார் பாம்பு பாம்புனீங்களே, நான் தடி எடுத்து வந்திருக்கேன் சார், அவர் மகுடி எடுத்து வந்திருக்கிறார், காட்டுங்க சார்ன்றார். அங்கே கயிறு இருக்குது. எப்படி நான் அந்த பாம்பை கொல்லுவேன்? சார் பாம்பு இல்லை, போங்க, நான் வந்தாச்சு சார், தடி எடுத்து வந்தாச்சு, பேசணும் கூலியை கொடுங்க. நீங்கள் பாம்பு இருக்குதுன்னு சொன்னீங்க, வந்தேன், இப்போ கயிறுங்கிறீங்க, லைட்டை போட்டுட்டு. எனக்கு இன்னைக்கு வரும் போகிற செலவுக்கு சேர்த்து 1000 ரூபாய் கொடுங்கிறார். மகுடி இருக்கவங்க சொல்கிறான், பாம்புங்க தான் வந்திருக்கேன் சார். அப்பா நான் எது காசு கொடுக்கறது? இங்கே இல்லையப்பா அப்படின்ற. அப்போ இல்லாதது ஏன் சார் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி நான் பாம்பென்று என்னை நினைத்து கொண்டேன் இருப்பது கயிறு. நான் நிச்சல தத்துவம். நான் அதை தெரியாமல் போய் சலன தத்துவமாகிய இந்த எண்ணங்களே நானுன்னு நினச்சிட்டனே. இப்படி தானே இருக்கிறீங்க எல்லாரும். எண்ண குவியல்களை தான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, அதை முழுங்கிடுங்க. ஞானத்தால் தான் முழுங்க முடியும், தியானத்தால் முழுங்க முடியாது. சொன்ன பிறகு நீங்கள் தியானத்தில் முழுங்கிடலாம். நான் இதை சொல்லணும், இந்த ரகசியத்தை. நீங்கள் எவ்வளோ தியானம் பண்ணாலும் 2 பேர் கொட்டைப்பாக்கு மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க. என்னைக்கும் நீங்கள் பார்க்கின்ற சாட்சியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ தியானம் பண்ணி பாருங்க, 2 தெரியும். அதில் நான் யார், என்னுடைய சிருஷ்டிகள் என்னன்னு தெரியும். உங்களுடைய சிருஷ்டிகள் அதெல்லாம். அப்போ ஞானி என்ன பண்ணுவான்? அவன் தற்பரம் ஆயிட்டானே, அவன் நிச்சல தத்துவம் ஆயிட்டானே, அவனுக்கு சலனம் இருக்காதானா? தாராளமாக இருக்கும். துன்பம் தராத சலனங்கள், இன்பமான சலனங்கள். அது அப்படி இப்போ நான் விலக போகிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல போவோம். ஆனால் அமுதே, இந்த ரகசியத்தை சொன்ன முருகா, நீயே அழியாத அந்த நிச்சல தத்துவம். அயில் வேல் அரசே. அயில்னா கூர்மையானது, வேலுங்கிறது ஞானம். இந்த ஞானம் அகந்தும் கூர்மையாகவும் இருக்கும். வேல் கீழே எப்படி இருக்கும்? அகன்று இருக்கும். அப்படியே கூர்மையாக இருக்கும். இந்த மண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த அகண்ட இடத்துல ஏகப்பட்ட பொருளெல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. ஆனால் நீங்கள் பார்க்குற ஆள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் பெருசாக இருப்பீங்களா? கூர்மையான முனையாக இருப்பீங்க. இதுதான் வேல், ஞான வேல். தியானத்தில் பாருங்கள், நீங்கள் ஞான வேலாக தான் இருக்கிறீங்க. ஒன் ஃபோக்கஸ்டு மைண்ட், அட்டென்ஷன். அந்த பகுதியில் தான் ஆத்மா இருந்து கொண்டு நிச்சலமாக இருக்கிறது. புள்ளி நிச்சலனமாக இருக்கும். அந்த அயில் வேல், கூர்மையான வேல் கொண்ட அரசே. அரசேன்னு என்ன?
தன் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுருக்க பேர் தான் அரசு. தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். எண்ணங்களை யாருக்கு வச்சிருக்கிறது கட்டுப்பாட்டில்? அறிவு. நான் அப்படின்னு சொல்லணும். தான், நானே என் எண்ணங்களை என் கட்டுப்பாட்டில். அப்படி இருக்கிறோமா? உங்கள் எண்ணங்கள்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதா? விதவிதமான மனநோயாளிகளை நம்ம பார்க்கும் பொழுது மனம் கட்டுத்தறி இல்லாமல் ஓடுதே, பிடிக்கிறது ஆளே இல்லையா அப்படின்னு. ஒருத்தர் போகிறவங்களெல்லாம் கூர்மையான குசியில் குத்துறான். அவனை பிடிச்சிக்கொண்டு மனநோயாளியில் போட்டுறாங்க. மனைவியை குத்துறான், குழந்தையை குத்துறான், யானையை குத்துறான், கரப்பாம்பூச்சிருந்தா அதை குத்துறான். ஏன் இப்படி செய்கிறேன்னா, நான் ஒன்றும் செய்யலை சார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் கையை ரெண்டும் வெட்டிட்டு இன்னொருத்தன் கையை ஒட்ட வச்சுட்டு போயிட்டாங்க சார். இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்குது சார்னு அவன் சத்தியம் மட்டும் சொல்கிறான். அந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் சிரிக்கிறார். இது மாதிரி எத்தனை கேஸை நான் பார்த்துருக்கேன். சத்தியமாக சார் இதை நான் செய்யலை சார், இந்த கையை அது தான் தீதுங்கிறான். அவன் அப்படி தான் நம்புகிறான். இந்த மனம் இதை மாதிரி நிறைய கதை இருக்குது. அந்த கதைகள்லாம் நம்ம போக வேண்டாம். எல்லாம் நம்மகிட்டே அந்த கதைங்க ஏகப்பட்டது இருக்குது. நாம் எல்லாமும் மனநோயாளிகளை இருந்தவங்க தான். விபரீத கற்பனைகளை உண்டு பண்ணிட்டு பயந்துகிட்டு இருக்கிறோம். நாமளே ஒரு கற்பனை பண்ணிடுறது பயந்துக்கிறது. நாமளே ஒரு அழகு, இன்பம், சுகம் அப்படின்னு நம்புறது. கடைசியில் அது பேர் கொடுக்குற தொந்தரவு தாங்க முடியல. எப்படா இந்த விமோசனம் கிடைக்கும்? அதுவும் கற்பனை, இதுவும் கற்பனை. விட்டு தள்ளுங்க. அயில்வேல் அரசே. அரசேன என் தோற்றங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான். அவன் சிருஷ்டி ஸ்திதி லயம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம், உங்களுடைய எண்ணங்களை சிருஷ்டி பண்ணுங்க, நிலை நிறுத்துங்க, லயம் பண்ணுங்க. உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். உங்கள் கட்டுக்காட்டு மீறிச்சுனாகும் உங்கள் கற்பனையே உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிடும். கனவுல நீங்கள் தான் கற்பனையை உண்டாக்குறீங்க. அந்த கற்பனைகளை உன்னை மிரட்டுது கனவுல. முழிச்ச பிறகு தான் நானே கற்பனை பண்ணி நானே பயந்துட்டேன் பாருங்க அப்படின்ட்டு சிரிக்கிறார் ஈன்னு. நனவுலேயே அறியதான். இந்த அனைத்துமே நம்முடைய கற்பனைகள். நீ யார்? இந்த நிശ്ചல தத்துவம் எப்படிப்பட்டது? ஞானாகரணே. ஆகாரம்னா ரூபம் அப்படின்னு அர்த்தம். நிராகாரம்னா ரூபம் இல்லைன்னு அர்த்தம். ஆகாரம்ங்கிறது நம்ம எப்பவுமே சாப்பாடு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆகாரம்னா உருவம்னு அர்த்தம். ஞானாகாரணம் வெறும் நிശ്ചல சைதன்ய சுரூபமாக இருக்கின்ற பொருளே. ஞானமே வடிவாக கொண்டவனே, ஞான வடிவேலே, ஞானாகரணே, சச்சிதானந்தமே. இதை நான் எப்படி உன்னத்துக்கு சொல்ல போகிறேன்? நவில தகுமோ? எதை நவில் தகுமோ? நானே என்னில் கரைந்து போனேனே. இனிமேல் தியானம் செய்யும்பொழுது இந்த எண்ணங்களை அறிவில் கரைத்து விடுங்கள். கரைத்தா என்ன ஆகும் சார்னா, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. மற்றவங்களாம் சுற்றி இருக்கணும், அவங்களும் உங்களுடைய எண்ணம் தான். மெடிடேஷன் பண்ணும்போது மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, கூட்டமாக பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் இப்போ எண்ணம் தான். அவங்களும் உங்களை கரைஞ்சிடும். பிரபஞ்சமே கரைஞ்சிடும். முருகன் அவரும் கரைஞ்சிட்டார். நீ முதல்ல முருகனை ஒரு கருத்தாக வச்சுருந்தீங்கன்னா அவர் கரைஞ்சிடுவார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? முருகன் தான் இந்த அறிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வாறு கந்தர் அனுபூதியில் ஒரு முக்கியமான பாடலை நம்ம இன்று பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்ப்போம். இருபத்தி 29வது பாடல். இல்லே எனும் மாயையில் எட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ. இப்போ மாயை அப்படின்னா எது ஒன்று தோற்ற மாத்திரமோ அது பேர் மாயைன்னு பேர். ஒரு மாயாஜாலக்காரரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். உங்கள் முன்னாடி நிற்கிறார்.
அவர் ஒரு அட்டை எடுக்கிறார், விசிட்டிங் கார்டு மாதிரி, எல்லாம் சீட்டு கட்ட அட்டை. அதை அப்படியே வெட்டுறாரு. அந்த அட்டை அப்படியே கைக்குள்ளே போயிடுச்சு. அப்படிங்கிறீங்க. அவர் ஒன்றும் செய்யலை, சிரிக்கிறார். என்னங்க இது, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா? அது தோற்றம் மாத்திரம்தான். உண்மையாக கையை துண்டாச்சா? அப்போ துண்டான மாதிரி தெரியுதே. அப்புறம் காட்டுறாரு, அந்த அட்டை ஏற்கனவே கை இருக்கிற இடத்துல போய் வெட்டி வச்சுருக்கிறார். முழுசாக இருக்குது, நடுவில் கை இருக்கிற இடத்துல வெட்டுது. உங்களுக்கு அட்டையை காட்டும்போது முதல்ல இன்னொரு அட்டையை காட்டுறாரு. இப்படி வெட்டும்பொழுது என்னாகிறாரு, ஏற்கனவே வெட்டி வச்ச அட்டையை தான் காட்டுறாரு. உங்களுக்கு கைக்கு என்ன தெரியுது, கைக்குள்ளே அட்டை உள்ளே போயிடுச்சோன்னு. இப்படி எத்தனையோ ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணலாம் வீட்டில். இது பேர் மாயை. இது தோற்றம் மாத்திரம். தோற்றத்துக்கு மட்டும் காட்டுவாங்க, ஆனால் உண்மையாக இருக்காது. அது பேர் மாயை. அப்போது தோற்றம்னு சொன்னாலே பொருள் இருக்கணும் இல்லை? ஒரு நடிகன் 10 தோற்றத்தில் வரார். அது பேர் தசாவதாரனும் படம் எடுத்துருக்கிறார். ஒரே ஆளுத்தனே நடிக்கிறார். 10 பேரும் ஒரே சமயத்தில் வேற இருக்கிறாங்க. இன்னொரு படத்தில் ஒருத்தர் 5 அடி ஆளாக இருக்கிறார், அவரே 3 அடி ஆளாகவும் இருக்கிறார். மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க, நானே மீட்டருக்கு தான் இருக்கிறேங்கிறார். எப்படி 2 பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? நம்மளாம் நம்பிட்டு தான் இருக்கிறோம். 2 பேரும் பக்கத்தில் பார்த்தா ஒரே ஆள். 2மே தோற்றங்கள் தான். பொருள் ஒரு ஆள் தான். 10 வேஷம் போட்டிருக்கிறார். பாட்டி வேஷம், வெள்ளைக்காரன் வேஷம், சைனாக்காரன் வேஷம், அப்புறம் யாரோ ஒரு திருநெல்வேலிக்காரன் வேஷம், சயின்டிஸ்ட் வேஷம், எனக்கு ஞாபகம் இல்லை இன்னும் எது, உயரமான ஒரு முஸ்லீம் பையன், அப்புறம் தெலுங்கு பேசுகிற ஒரு நாயுடு, சிங்கு. ஒரு ஆள், வெவ்வேறு குரல், வெவ்வேறு மாதிரி டைலக்டு, வெவ்வேறு மாதிரி ஸ்லாங். ஒரு பொருள். மீதி 10 என்ன சொல்வீங்க? தோற்றம். பொருள் ஒன்று. களிமண் ஒன்று. மறுநாள் போய் பார்த்தா நவராத்திரிக்கு கொலுவாக மாறிடுச்சு. தோற்றங்கள் அநேகம். இப்போது இது மண்ணாக இருக்கும்பொழுது பானை இல்லை இல்லையா? ஒரு பிடி மண் இருக்கட்டும், மண். ஈவினிங் வந்து பார்த்தா பானை இருக்குது. சார் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு. எல்லாம் போட்டு என்னென்ன கலந்தீங்க சார் இதில் அப்படின்னு. ஒன்றும் கலக்கலையே. இல்லை சார், காலைல மண்ணாக இருந்தது பானையாக இருக்குதே, இது வந்து ஜக்காக இருக்குதே, இது தட்டாக இருக்குதே, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றும் இல்லை சார், நான் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லை எப்படி சார் ஆகும் அப்படின்னு. ஏற்கனவே இது உள்ள பானை இருந்தது சார், நான் அதை வெளியே கொண்டு வந்தேன் அப்படி தானே சொல்வார். இன்னொன்று சொன்னால், இந்த பொருளில் நாம ரூபத்தை ஆட் பண்ணேன்பார். மறுபடியும் சொல்கிறேன், மண்ணுங்கிற பொருளில் பானைங்கிற ரூபத்தை சேர்த்தேன். ரூபத்தை சேர்க்க முடியுமா? ரூபத்தை வெளியே தான் கொண்டு வரணும். வெளியே தான் கொண்டு, அது உள்ளே இருக்குது. அப்போ அதுக்கு பேரும் கொடுத்துட்டோம். எத்தனை ரூபமோ அத்தனை பேர். சிருஷ்டிங்கிறது என்ன? அப்போ பொருளை தோற்றப்படுத்துவது தானே. மண்ணாக இருக்கிறத பானையாக தோற்ற வச்சோம், ஒரு ரூபம். இப்போ ரூபங்கள் எல்லாம் என்ன? வெறும் தோற்றம். பொருள் ஒன்று. அப்போ பரம்பொருளாகிய பிரம்மம் இத்தனை பொருளாக தோன்றுது. ஒரு மண் கொலுவில் இருக்கிற அத்தனை பொம்மைகளாக தோன்ற முடியும் பொழுது, கற்பனை செய்யக்கூடிய அறிவு, சைதன்யம் எத்தனை கற்பனை பண்ண முடியும்? எத்தனை நாமரூபங்களை உற்பத்தி பண்ண முடியும்? அப்போ குயவன் கிட்ட எத்தனை நாமரூபங்கள் இருக்குதோ அத்தனை சிலைகளை உண்டாக்குவான், மண் ஒன்று கொடுத்தா. அப்போ தேவைப்படுவது என்ன? மண்ணும் கற்பனையும். கடவுள்கிட்ட என்ன இருக்குது? தானும் கற்பனையும். தன்னை கொண்டு கற்பனை பண்ணுறாரு. இது ஜகத்தா இருக்குது. இப்போ ஜகத்தா இருக்கிறது யார்? அப்போ ஜகத்தாக இருப்பதால் நாமரூபம். நாமரூபம் எங்கேருந்து வந்தது? அறிவிலேருந்து வருது. அந்த அறிவு தான் சைதன்யம். அது பேர் பரம்பொருள் அப்படின்னு பேர். அதான் உங்களுக்கு உதாரணத்தை காமிச்சேன். அண்டத்தை காட்டுறது வேலை, ஒரு பிண்டத்தை காமிச்சேன். இந்த பிண்டத்தில் என்ன இருக்குது? நாமரூபமாக இருக்கக்கூடிய உடம்புங்கிற ஒரு நாமரூபம், உறுப்புகளுங்கிற நாமரூபம், 100 உறுப்புகள், 100 நாமரூபம். அதில் மாமிசங்கிற ஒரு நாமரூபம்,
மாமிசம் மண்ணுங்கிற ஒரு நாமரூபம், போக போக நாமரூபம் குறையுது. இங்கே அனைத்து கோடி உடம்புகளையும் ஒரு உடம்புன்னுட்டோம். ஒரு உடம்பை 200 உறுப்புன்னோம். 200 உறுப்பை ஒரு மாமிசம்னோம். மாமிசத்தை ஒரு மண்ணுன்னோம். ஒரு மண்ணை அணுன்னோம். அணுவை துகள்ன்னோம். கடைசியில் துகளும் கருத்துன்னு கருதுகின்ற அறிவிலே கலந்துட்டோம். அப்போது இந்த தோற்றங்கள் இருக்குதா இல்லையா? பொருள் இருக்குது, தோற்றங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய அருகதை இருக்குதா அண்ணா? சார், தோன்றும் வரைக்கும் இருக்குது சார், மறைஞ்ச பிறகு இல்லை சார். அப்போ முப்பொழுதும் இருக்குதான்னு கேட்டோம். முப்பொழுதும் இருக்குது, எப்பொழுதும் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை? முப்பொழுது நான் நேற்று, இன்று, நாளை, முன்பு, இப்பொழுது, பிறகு. அப்போது முன்பும் இல்லை, பின்னாடியும் இல்லை, நடுவில் மட்டும் இருக்குதுன்னா அந்த பொருள் இருக்குதா? இல்லைன்னு தானே சொல்லணும். முன்னில்லை, பின்னில்லை, நடுவில் இருக்குதுன்னா அர்த்தம். அப்போ நடுவில் இருக்கிறது ஒரு முன் பின் இருக்கணும் இல்லை? முன்னும் இல்லாதது பின்னும் இல்லாத போது நடுவில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது பேர் மாயைன்னு அர்த்தம், மேஜிக். எது ஒன்றும் முன்னும் இல்லாமல் பின்னும் இல்லாமல் இருக்குதோ. ஆனால் முன்பும் எப்பொழுதும் இருப்பது எது? எப்பொழுதும்னா 3 பொழுதும், முப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பது இந்த நிச்சல தத்துவம். அப்பப்போ தோன்றி அன்னாச்சி பழம், வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு, கற்பூரம் இதெல்லாம் தோன்றி மறையிறது. இது முப்பொழுதும் இருக்குதா? இது பார்க்கும்போது இருக்குது, இது இன்னொன்று பார்க்கும்போது காண போயிடுச்சு. அது பேர் மாயை. இப்போ 2 இருக்குது, ஒன்று பொருள், இன்னொன்று மாயை. அப்போது உங்கள் வாழ்க்கை, உங்கள் உடம்பு, உங்கள் இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள், பிறப்பு இறப்பு எல்லாம் என்னதுங்க? தோன்றி மறைகின்ற மாயை. உங்களால், உங்கள் தயவில் இருக்குது. அது தானாய் நின்றது. இது தானாக நிற்குதா? இது இல்லைன்னா இது ஆளே கிடையாது. அந்த ஒரு ஆள் இல்லைன்னா இந்த 10 வேஷம் இருக்குமா? என்ன சார் 10 வேஷம் நடிச்சிருக்காங்க சார், ஆளுக்கு ஒரு கோடி கொடுங்க சம்பளம்னா ஒருத்தர் கொடுக்குறாங்க. இவர் படத்திலே காணுமே. ஐயா, இவர் தாங்க அந்த 10 பேர். சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த 10 பேரில் இவர் ஒருத்தர் கூட கிடையாது. சொல்லுவாங்களே அந்த நடிகரை பார்த்து. ஆனால் அவருக்கு தான் 10 கோடி கொடுக்குறாங்க. 10 கோடி கொடுப்பாங்க எவ்வளோ தெரில. ஒரு வேஷத்துக்கு இப்போ தோற்றத்துக்கு தான் காசு கொடுத்துருக்குறோம். பொருளை வாங்கிறது, அந்த தோற்றம் எங்கே இருக்கிறாரு? எங்கே சார் அந்த வயசான பாட்டியை கொடுங்க, அவருக்கு 1 கோடி கொடுங்கன்னு இவரே வந்து வாங்குறாரு. அப்புறம் அந்த முஸ்லீம் பையன் உயரமாக தானே அவர், இவர் தான் சார் அவருங்கிற. என்னய்யா இது? எல்லாமே இவர் தானா? அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா அவருடைய தோற்றங்கள், பொருள் இவர். அப்போ பகவான் தான் பொருள், மெய்ப்பொருள். மீதி எல்லாம் வெறும் தோற்றங்கள். அந்த தோற்றங்களை மெய்ப்பொருள்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து சார்ந்து இருக்குது இல்லையா? தானாய் நிற்குதா? தானாய் நின்னா அது பேர் என்ன? ஸ்வயம்பு. போ சம்போ, சம்போ ஸ்வயம்போ, தானாய் நிற்பது தற்பரமே ஸ்வயம்பு. அழகான சொல். ஸ்வயம்பு வந்து தானாய் நிற்பதுன்னு அருணகிரி சொல்கிறார். அதனால் இல்லே எனும் மாயை, இந்த மாயையே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எப்படியே சொல்லுவேன். ஆனால் முருகா, அந்த மாயில் என்னை கொண்டு போய் போட்டுட்டியே நீ, இட்டனை நீ. இல்லைன்னு நீயே சொல்கிற, அப்புறம் நீ போட்டுட்டேன் என்னை கஷ்டப்படுத்துறேன்னு இவன் சொல்கிறான். என்னை இதில் மாட்டி விட்டுட்டியேன்னு. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே. இந்த அறியாமையினால் தானே இது நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன? அறியாமை பொறுத்திலையே. இப்போ எனக்கு அறியாமை நீக்கிட்டையா? இது வெறும் தோற்ற மாத்திரம், அப்பியரன்ஸ், அப்பேரண்ட். இட் இஸ் நாட் ஆக்சுவல். திஸ் இஸ் ஆக்சுவல், திஸ் இஸ் அப்பேரண்ட், திஸ் இஸ் மெட்டீரியல், திஸ் இஸ் ஒன்லி இட்ஸ் அப்பியரன்ஸ். இது தங்கம், இது அதில் தோன்றுகின்ற நகைகள். இது மண், இதில் தோன்றுகின்ற பொம்மைகள். இது கயிறு, இதில் தோன்றுகின்ற பாம்பு. இதில் நான் சிக்கிட்டேன். நீங்களாம் இனிமேல் வருத்தப்பட்டுட்டு போவீங்களா? இன்னைக்கு முருகனோடு கலந்தாச்சு, இதுக்கு மேல் நான் என்ன சொல்ல போகிறேன்? இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன், இந்த பொல்லாத நான்
இந்த கேடு கெட்டவன் அறியாமை பொறுத்தலை, அறியாமை நீக்காமல் இதில் போய் சிக்கி தவிச்சுக்கிட்டு கனவை கண்டுக்கிட்டு பயந்து துளிச்சனே. முழிச்சிக்கிட்ட பிறகு தான் தெரியுது, அடைச்ச இதை போய் நான் பயந்தனேன்னு. இப்போ ஞான வேல் கொடுத்து நீ என்னை காப்பாற்றிட்ட. இப்போ நனவும் கனவாகி மறைந்து போச்சே, என் கற்பனையாச்சே. என்ன சொல்கிறாரு? மல்லே புரி பன்னிரு வாகுவில். மல்லே புரின்னா மல்யுத்தம் செய்கின்ற யுத்தம். அவனை வந்து அசுரனை கொல்றார் இல்லையா, அதனால் அவர் மல்லே புரி, மல்லு கற்றவர். அசுரர்களுக்கிட்டும் கெட்டவர்களையும் இந்த எண்ணங்களோடு எனக்கு அவர் தான் மல்லு கட்டினார். யார்? இவர். மல்லே புரி. இதோட மல்லு கட்டிகிட்டு இருந்தனே, இது ஏமாந்தது போய் மல்லு கட்டிகிட்டு இருக்க வேணுமா? அந்த மகுடிக்காரனுக்கு காசு கொடுக்க முடியுமா? தடியறதுன்னு காசு கொடுக்குமா? வேஷத்துக்கு காசு கொடுக்க முடியுமா? வேடதாரி தானே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது மல்லே புரி பன்னிரு வாகுவில். முருகா, உனக்கு 12 கை. வாகுனா கை, பாகு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர். பாகுபலி, பலமான கை உடையவன். அது தமிழில் வாகு. பன்னிரு வாகுவில், 12 கையில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே, உன்னை நான் என் சொல்லால் உன்னை அலங்காரம் செய்கிறேன். புனையும்னா இந்த பாட்டுகளெல்லாம் உன்னை சொல்லி நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு. இப்போது என்னன்னு கண்டுக்கிட்டார் அவர்? இங்கே 2 இல்லை. ஏகம் ஏவ அத்விதீயம். இங்கே இருப்பது ஒன்றுதான், நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். மீதி எல்லாம் பொய்யான இல்லாத மாயை. அறியாமையில் நான் இதை மறந்து அதை நினைத்தேன். உயிரை மறந்து உடலை நினைத்தேன். உடலை நான் உயிரென்று நினைத்தேன். உடலைத்தான் நான் என்று சொல்லி கொண்டிருந்தேன். உள்ளே இருக்கின்ற அறிவென்று நான் தெரிந்து கொண்டேன். இந்த உடலை என்ன பண்ண? ஒன்றும் பண்ண வேண்டாம், அது உன்னுடைய கற்பனை. சார் கற்பனைன்னு சொல்லிட்டீங்க சார், இன்னைக்கு வீட்டுக்கு போய் நான் துணி துவைக்கணும், படுக்கணும், கற்பனையாக செய்யுங்கள். அது புரிஞ்சுங்க. முதல்ல நான் என்பது கற்பனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது செய்கிற அத்தனையும் கற்பனை. நீங்கள் உலகமெல்லாம் கற்பனைன்னு சொல்கிறதுனால சும்மா இருந்துட்டாங்க. இப்போ நானுங்க சும்மா இருக்கிறல்ல, நானும் கற்பனைன்னு சொல்லு. அப்புறம் பசிக்கும்போது சாப்பிட போகிறல்ல, உலகம் கற்பனைன்னு. நான் கற்பனை, என் பசியும் கற்பனை, அதனால் உணவும் கற்பனை. எல்லாம் கற்பனைன்னு தெரிஞ்சுக்கணும். உலகம் கற்பனைன்னு சொல்லலை அவர். நானும் கற்பனை, கற்பனை ஆகிய நான் செய்கிறேன். இதில் ஏதாவது வருந்துவது இருக்குதா? சந்தோஷப்படுறது இருக்குதா? யாராவது உங்களை பற்றி கருத்து சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கோச்சிக்க போகிறீங்களா? அவங்க கருத்தை நான் மாற்றி ஆகணும், என்னை பற்றி எப்படி ஒரு கருதி இருக்கிறாங்க, அப்படியே சொல்கிறீங்க, என்னை பற்றி அப்படியே சொன்னாங்க, நானே போய் கேட்குறேன்னு எப்படிப்பட்டு கஷ்டப்படுறாங்க. மறுநாள் காலை எப்போ வீடியோன்னு பார்த்துட்டு நேரான போயிட்டு என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்? என்ன அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வாழ்நாள் முழுக்க பகைவர் 2 பேர். கருத்து முதல். எங்கள் சாமி வசத்தின்னு ஒருத்தன் கருத்தை சொல்கிறான், எங்கள் சாமி ஒருத்தன் கருத்து கொண்டுக்கிறாங்க. நாம் அது கீழே கோடு போடலாமா போடக்கூடாதா? வடகலை தென்கலை அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரே சாமிக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரே சாமி அப்ரஹாமிக் ரிலிஜன், அப்புறம் ஜுடாயிசம், அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் இஸ்லாமிசம். அப்புறம் இஸ்லாமிய சொல்லி இதுக்கப்புறம் மதமே கிடையாதுன்ட்டாங்க. இது வரைக்கும் மதம் மாறிக்கிட்டு இருந்தது, இனிமேல் இதுக்கப்புறம் ஒன்றும் கடவுள் சொல்ல மாட்டார், இதான் கடையாக சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அவர் கருத்து அதை எப்படி ஒத்துக்குவேன் அப்படின்னு அவங்ககிட்டே ஒருத்தர் சண்டை போடுறான். கருத்துக்களால் எத்தனை யுத்தங்கள், கருத்துக்களுக்காக எவ்வளோ செலவு. என்னை எல்லாரும் எப்படின்னு கருதணுன்றதுக்காக ஒருத்தன் 4 சக்கரை வச்ச ஒரு வண்டியை 8 லட்சம் கொடுத்து வாங்குறான். இன்னொருத்தன் 4 சக்கரை வச்ச அதே வண்டியை 1 கோடி கொடுத்து வாங்குறான். ஏன்னா இவங்க 2 பேர் கருத்து வேறு. இந்த கருத்தால் தான் நான் இந்த சொசைட்டியில் நான் நடக்க முடியும். உன்னை அப்படியே கருதிக்கிட்டே இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? மற்றவங்க என்ன கருதணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை நீங்கள் என்னன்னு கருதுனீங்க? முதல்ல அழியாத பரம்பொருள்னு கருதுனீங்களா? இல்லையே. அழிகின்ற மாமிசம்னு நினச்சதுனால தானே இந்த மாமிசத்தை எப்படி கருதணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மாமிச பிண்டத்தை எப்படி கருதணும்? இவர் பண்டிதர், இவர் ஜனாதிபதி, இவர் தொழிலாளி, இவர் பாடகர், இவர் நல்லவர், இவர் சிறந்தவர் அப்படின்னு பாராட்டுறதுக்காக பண்ணுறீங்களே.
எங்கு பார்த்தாலும் என்னை பற்றி எப்படி கருதணுங்கிறதுக்காக எல்லாரும் ஃப்ளெக்ஸி பேனர் வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய தலை இருக்குது, அப்புறம் நிறைய கூட்டமாக தலைகள் இருக்குது. இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து, காது குத்து, கல்யாணம், இறந்து விட்டார், புகழோடு இருங்க. மனிதர்களுக்கு தன்னை பற்றிய கருத்து இந்த உலகத்தில் எத்தனை காலம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தீராத பகையில் இருக்கவங்ககிட்ட என்ன கருத்து வேறுபாடு தானே. இன்னைக்கு கோர்ட்டுன்னு அலையிறதெல்லாம் யாரு? கருத்து வேறுபாடு தானே. கருத்தை மாற்றிக்க முடியுதா? முடியல. மாற்ற முடியாது. எதுக்கு ஏன் நீ கஷ்டப்படுற? கருதுகள் வெறும் தோற்றங்கள், பொய், மாயை. இதில் சிக்கி நான் சாய்பேனா அப்படின்னு தான் அவர் கேட்குறார். முருகா, எனக்கு இந்த ஆனா அமுதே அயில்வேல் அரசே. அழகாக சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்த வகுப்பில் நம்ம மீதியை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.